அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சூழல் அறிவோம் நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் ஓர் அறிமுகம். பொதுவாக வெப்பமண்டல பகுதியான தமிழகம் பல வகையான தாவரங்களின் இருப்பிடமாக திகழ்கிறது. உலக அளவில் தாவர பல்லுரிமை அதிகமுடைய இடங்களில் தமிழகம் ஒன்றாகும். காலம் காலமாக இங்கு வாழும் மக்கள் இந்த தாவரங்களை தங்களது அன்றாட வாழ்வில் பல வகைகள் பயன்படுத்தி வருகிறார்கள். அப்படிப்பட்ட சில தாவரங்களை குறித்தும் அதன் மருத்துவ குணம் மற்றும் சித்த மருத்துவத்தில் அதன் பயன்பாடு குறித்தும் இன்றைய உரையாடலில் அறிந்து கொள்ளலாம். இன்று நம்மோடு சித்த மருத்துவர் திரு நாராயணன் ஐயா அவர்கள் உரையாட உள்ளார். நம்முடைய நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஐயா. நன்றி. திருநாராயணன் ஐயா குறித்து ஒரு சிறு அறிமுகம். திருநாராயணன் ஐயா அவர்கள் மருத்துவர், அரசு சித்த மருத்துவக் கல்லூரியில் சித்த மருத்துவம் பயின்றவர். இவர் கற்பித்தல், பயிற்சி மருத்துவம் மற்றும் தொழில்முறை ஆராய்ச்சி உள்ளிட்ட இந்திய மருத்துவ முறைகளில் பல்வேறு துறைகளில் 30 வருட அனுபவம் பெற்றவர். இவர் இந்திய அரசின் AUSD டேப் அமைப்பின் உறுப்பினராக உள்ளார். மேலும் தேசிய சித்தா அமைப்பின் நிதிக்குழுவில் உறுப்பினராக உள்ளார். ஆயுஷ் செயற்குழு திட்டமிடல் ஆணையத்தில் இருந்தவர். பாரம்பரிய மருத்துவம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் செயலாளராக உள்ளார். நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம், கீழ்வாதம், நோய் எதிர்ப்பு தொடர்பான வழிமுறைகள், ஆஸ்மா மற்றும் தோல் நோய்கள் போன்றவற்றுக்கு சிகிச்சை அளிப்பதில் மருத்துவர் திருநாராயணன் ஐயா மற்றும் அவரது குழு கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவின் பாரம்பரிய மருத்துவ ஞானத்தின் மூலம் புற்றுநோய்க்கான நோய் தடுப்பு சிகிச்சையை வழங்கி வருகிறார். சித்த மருத்துவத்தில் 8 புத்தகங்கள் எழுதியுள்ளார் மற்றும் சிலவற்றை மொழிபெயர்த்து ஆய்வுக் கட்டுரைகளும் வெளியிட்டுள்ளார். இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்கள் மற்றும் நிறுவனங்களில் விரிவுரையாளர் வழங்கி வருகிறார். சித்த அமைப்பின் சிறப்புகளில் அரசு மருத்துவர்களுக்கு பயிற்சி அளிப்பதிலும் இளம் ISM பட்டதாரிகளை வடிவமைப்பதிலும் இவர் ஈடுபட்டு வருகிறார். மலேசியா, ரஷ்யா, அமெரிக்கா, பல்கேரியா மற்றும் வளைகுடா நாடுகளில் சித்தம் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை பற்றி பயிற்சி திட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார். சுகாதார அமைச்சகத்தின் துணையுடன் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் ஆரோக்கிய பாரதம் நிகழ்வில் பல சுகாதார விழிப்புணர்வுகளை மக்களுக்காக வழங்கி வருகிறார். சூழல் சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் ஒரு அறிமுகம் என்ற தலைப்பில் தாங்கள் பேச இணைந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி ஐயா. தங்களுடைய உரையை தொடங்கலாம். மிக்க நன்றி தீபக் மற்றும் நண்பர்களுக்கு. நான் நேரடியாக என்னுடைய உரைக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நேரம் காலம் கருதி இதை நேரடியாக செய்கின்றேன். இந்தியாவில் வளமான பல்லுயிர் தன்மை இருக்கிறது. உலகத்தில் இருக்கின்ற பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்ஸ் என்று சொல்லப்படுகிற பகுதிகளில் முக்கியமானவை இந்தியாவில் இருக்கின்றன. இதன் காரணமாக இந்திய மருத்துவ முறைகள், செம்மைப்படுத்த இந்திய மருத்துவ முறைகள் என்று சொன்னால் அவை சித்தா மற்றும் ஆயுர்வேதா. இது தவிர பிற நாடுகளில் தோன்றியிருந்தாலும் இந்தியாவில் செழுமைப்படுத்தப்பட்டது கிரீக்க அரேபிய முறையான யுனானி மருத்துவம். இது போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளுக்கு, திபெத்திய மருத்துவம், இது போன்ற பல்வேறு மருத்துவ முறைகளுக்கு இந்தியா ஒரு முக்கியமான இடமாக இருப்பதற்கு காரணம் இந்தியாவில் இருக்கின்ற இந்த பல்வேறு தாவரங்கள் தான். இந்த உயிர்ப்பன்மையின் காரணமாகத்தான் இந்தியாவின் மருத்துவ முறைகள் நெடுங்காலமாக இருந்தாலும் கூட ஒரு வாழும் மருத்துவ முறைகள், ஆங்கிலத்தில் சொல்வதென்றால் லிவிங் ட்ரெடிஷன்ஸ் என்று நாம் சொல்லுவோம். பல நாடுகளில் பாரம்பரிய மருத்துவ முறைகள் இருந்திருக்கும், அவை அழிந்திருக்கும், மியூசியம் பொருளாக மட்டுமே இருந்திருக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தை, ஆயுர்வேத மருத்துவத்தை பொறுத்தவரை அவை இன்றைக்கும் மக்களால் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மருத்துவ முறையாகவே இருக்கிறது. இந்த சித்த ஆயுர்வேத மருத்துவ முறைகள் சட்டத்தில் சில நூல்களை சித்த மருத்துவத்திற்கான நூல்களாக வழிமுறை செய்திருக்கிறது. அதுபோல ஆயுர்வேத மருத்துவ முறைக்கான நூல்கள் என்று சில நூல்களை மருந்து தயாரிப்பதற்கான அடிப்படையாக சொல்லி வருகிறது. அப்படிப்பட்ட நூல்களிலே இருக்கின்ற தாவரங்களை மட்டும் நாம் கணக்கெடுத்து கொண்டால் ஆயுர்வேதத்தில் ஏறத்தாழ 1400 தாவரங்களும், சித்த மருத்துவத்தில் ஒரு 700 தாவரங்களும் இருக்கின்றன. இந்த சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுகின்ற 700 தாவரங்களில் 150 தாவரங்கள் சித்த மருத்துவத்தில் மட்டுமே பிரத்யோகமாக பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணத்திற்கு சிறுசின்னி, இது ஆயுர்வேத மருத்துவத்தில் இல்லாத ஒரு தாவரம். அதுபோன்று பல்வேறு தாவரங்கள் சித்த மருத்துவத்தில் மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அப்படி என்றால் அவையெல்லாம் தென்னகத்திலே இருக்கின்ற தாவரங்கள் என்று நாம் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். இது தவிர இன்றைக்கு பயன்படுத்துகின்ற நவீன மருத்துவத்தில் கூட ஏறத்தாழ 25% மருந்துகள்
மூலிகை மருந்துகளிலிருந்தே தயாரிக்கப்படுகின்றன. நூல்களில் குறிப்பிட்டப்பட்ட இந்த மருந்துகளை தவிர, இந்த தாவரங்களை தவிர ஆயிரக்கணக்கான தாவரங்களை நம்முடைய பாரம்பரிய மருத்துவர்கள், அதாவது கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாரம்பரிய மருத்துவர்கள், ஃபோக்லோர் என்று சொல்கின்றோமே, அப்படி மருத்துவர்கள் கையாள கொண்டார்கள். இது உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய ஒரு ஆய்வுக்குத்துறை ஆய்வுக்காக அத்தனை பரந்துபட்ட மூலிகைகள் நம் நூல்களில் 2 இருந்தால் அதற்கு 47 மக்கள் மத்தியிலே இருக்கிறது என்பதனை சொல்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்கின்றேன். அது தவிர ஊட்டச்சத்து உணவுகள், இந்த மருந்து சட்டத்திலே கூட போஷாக், சௌந்தர்யா அப்படி என்று 2 பகுதிகள் இருக்கிறது. போஷாக் என்றால் ஊட்ட உணவு மருந்துகள், சௌந்தர்யா என்றால் அழகு சாதன பொருட்கள். ஆய்வில் பயன்படுத்துகின்ற மருந்துகளையும் மூலிகைகளையும் நாம் கணக்கில் ஏற்றுக்கொண்டால் இது எண்ணில் அடங்காதது. நான் மூலிகை என்று சொன்னாலும் கூட தாவரம் என்றுதான் நாம் பரந்துபட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் டெக்னிக்கலி மூலிகை என்பது 1 அடி முதல் 2 அடி வரை இருக்கக்கூடியது. குத்துச்செடி, மரம், கொடி, புல், பூண்டு என்று பல்வேறு வகைகளும், லீனா என்று சொல்வார்கள், தொங்குகின்ற கொடிகள், அது போன்ற பல்வேறு வகைகளும் மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகின்ற காரணத்தினால் மூலிகை என்று நாம் சொல்வது தாவரவியல் பொருளாக சொல்லுகின்ற 1.5 அடி 2 அடி வளர்கின்ற தாவரத்தை மட்டும் குறிக்காது என்பதை சொல்ல விரும்புகின்றேன். இதுபோக ஒவ்வொரு தாவரத்தினுடைய பல்வேறு பகுதிகளும் மருந்துக்கு பயன்படும். அது விற்பனைக்கும் வரும் உலர்ந்த சரக்காக. அப்படி என்று பார்த்தோம் என்றால் மூலிகை 700, 1400 என்று சொன்னாலும் கூட மருந்து சரக்குகள் என்று பார்த்தால், உதாரணத்திற்கு திப்பிலியை சொல்கின்றேன். திப்பிலியில் அரிசி திப்பிலி நமக்கெல்லாம் தெரியும். திப்பிலியின் வேர், திப்பிலி மூலம் என்று பயன்படுத்தப்படும். திப்பிலியுடைய தண்டும் மருந்தாக பயன்படும் உலர்ந்த பின்னர். எனவே திப்பிலியை பொறுத்தவரை அது மாதிரி கடுக்காய் பிஞ்சு, கடுக்காய், முற்றிய கடுக்காய், ஒவ்வொரு தாவரத்திலுமே பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற பொருட்கள் பயன்படும். பஞ்சங்கங்களும் கூட, பஞ்சங்கம் என்று பொதுவாக நாங்கள் சித்த மருத்துவ ஆய்வு நேரத்தில் சொல்லுவோம். இந்த பல்வேறு பகுதிகளும் பயன்படுகின்ற இலை, பூ, காய், பட்டை, வேர், அது தவிர அதில் வருகின்ற பிசின், எண்ணெய் பசையுடன் கூடிய ஓலியோ ரெசின் என்று சொல்வதை, இப்படி பல்வேறு பொருட்களும் மருந்தில் பயன்படுத்தப்படும். அதற்காக விற்பனைக்கு வரும். அப்படி என்றால் நாம் பட்டியலிட்டுக் கொண்டு போனால் மருத்துவம் சம்பை சரக்குகள், ரா மெட்டீரியல் என்று நாம் சொல்கின்றவற்றை நாட்டு மருந்து கடையில் வாங்குவது, ஜரிபுட்டி என்று சொல்கின்ற பொருட்களை வாங்குகின்ற போது கிடைக்கின்ற எண்ணிலடங்கா பொருட்கள் தாவரங்களில் இருந்து நமக்கு கிடைக்கிறது. இந்த பயன்பாட்டை நாம் அறிந்து கொள்ளுதல் முக்கியம். அடுத்தது, இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் முக்கியமாக இருக்கிறது. என்னவென்றால், ஒரு தாவரத்தினுடைய வளர்ச்சி எந்த காலத்தில் அது மருந்தாக பயன்படும். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியக்கூடிய எளிய உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். நமக்கு எல்லாருக்கும் தெரியும் காமாலை நோய்க்கு கீழாநெல்லி பயன்படுத்துகிறது என்று. ஆனால் 1.5 அடி 2 அடி கூட வளராத, 70 நாட்கள் கூட அது முளைத்து 70 நாள் கூட வளராத கீழாநெல்லி செடியை நாம் எடுத்து பயன்படுத்தினோம் என்றால் அதில் இருக்கின்ற வேதிப்பொருளான ஃபைலாந்தின், ஹைப்போஃபைலாந்தின் அவை செம்மைப்பட்டு இருக்காது. அது செம்மைப்படுகின்ற இருக்கின்ற காரணத்தால் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி ஆகிய வைரஸ்களை கட்டுப்படுத்துகின்ற தன்மை அவற்றிற்கு இருக்காது. எனவே ஒரு தாவரனுடைய முதிர்ச்சி என்பது மிக அவசியமான ஒரு விஷயம். எந்த பருவத்தில் பல தாவரங்களை சித்த மருத்துவ ஆயுர்வேத நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அது மலர்வதற்கு முன்னால், இன்ஃப்ளாரசன்ஸ், மலர் கொத்துகள் வருவதற்கு முன்னால் அதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கும். இதற்கு நம் நன்றாக காரணத்தை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், துளசி என்ற ஒரு தாவரம், அந்த துளசி தாவரம் ஆண்டு பயிர் என்றுதான் நாம் சொல்லுவோம். அதாவது ஒரு ஆனுவல் என்று. ஒன்றை நினைவு கொள்ளுங்கள், நான் ஒரு தாவரவியலாளனோ வேளாண்மை வல்லுநனோ இல்லை. அதை பொறுத்தவரை நான் ஒரு அமெச்சூர் பர்சன், தொழில் ரீதியாக ஒரு மருத்துவன். அதை நினைவில் கொண்டு நான் பேசுவதில் ஏதாவது தவறாக இருந்தாலும் கூட நீங்கள் சுட்டிக்காட்டலாம். இந்த துளசியை மலர்வதற்கு நாம் விடக்கூடாது.
இன்ஃப்ளாரசன்ஸ் வருவதற்கு முன்னால் நுனியை கிள்ளி கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நாம் வளர்த்து கொண்டிருந்தால் 3 மாதங்களில் 4 மாதங்களில் முதிர்ச்சி அடைந்து முடிந்து விடுகின்ற துளசி செடி நாம் கிள்ளிக்கொண்டு இலைகளை பறித்துக் கொண்டு கிள்ளிக்கொண்டே இருக்கும் போது அந்த நுனியை வளரமா செய்கின்ற போது நெடுங்கால் பயிராக வளர்க்கும். அதனால்தான் துளசி வனம் ஒரு மனிதன் நடந்தால் கூட தெரியாது என்று பிருந்தாவனத்தில் சென்று பார்த்தீர்களே. ஆனால் கிருஷ்ண லீலைகள் நடந்த இடங்களாக சொல்லப்படுகின்ற துளசி வனம் எல்லாம் 6 அடி 7 அடிக்கு உயர்ந்த வளர்ந்திருக்கின்ற துளசி செடிகளை பார்க்க முடியும். அதுபோல ஒரு தாவரனுடைய முதிர்ச்சிக்கு தகுந்தாற்போல் அதனுடைய மருந்து பண்பாடு மிகவும் மாறுபடும். வேப்பங்கொழுந்துக்கு ஒரு பண்பு, வேப்பிலைக்கு ஒரு பண்பு, கடுக்காய் பிஞ்சுக்கு ஒரு பண்பு, முற்றிய கடுக்காய்க்கு மற்றொரு பண்பு, மாங்கொழுந்துக்கு ஒரு பண்பு, மாவிலைக்கு ஒரு பண்பு, மாங்காய்க்கு ஒரு பண்பு, மாம்பழத்திற்கு ஒரு பண்பு, மாங்கொட்டைக்கு ஒரு இது, அப்படி என்று ஒரே தாவரத்தில் இருக்கின்ற பல்வேறு பொருட்கள் பல்வேறு முதிர்ச்சியில் பல்வேறு தன்மையை பற்றி இருக்கும் என்பதை சரியான புரிதல் வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் அதை அப்படி சாப்பிட இப்படி சாப்பிட என்று சுற்ற விடுகிறார்கள். ஆனால் அதில் ஒவ்வொன்றுக்கும் அளவு என்பது இருக்கிறது, தாவரத்தின் முதிர்ச்சி இருக்கிறது, எந்த பகுதி பயன்படுத்த வேண்டும் என்ற விஷயங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். சுக்குக்கு புறநெஞ்சு, கடுக்காய்க்கு அகநெஞ்சு என்று சித்த மருத்துவம் சொல்லும். அப்படி என்றால் கடுக்காயை நாம் பயன்படுத்துகின்ற போது அந்த கொட்டையை நீக்க வேண்டும். சுக்கு அல்லது இஞ்சியை பயன்படுத்த தோலை சீவ வேண்டும். அறிவியல் பூர்வமாக நீங்க பார்த்தீர்கள் என்றால் இஞ்சி மட்ட நிலத்தண்டு, ரைசோ என்று சொல்வார்கள். அந்த பூமிக்கு கீழ் வருகின்றது. அதில் 1.5 பங்கு கரிமம் இருக்கின்ற ஒரு ஆர்கானிக் கார்பன் என்று சொல்வோம். 1.5 பங்கு கரிமம் இருக்கின்ற பகுதிகளில் தான் நன்றாக, கருமணலில் தான் நன்றாக வளரும். அப்படி வளர்கின்ற இஞ்சியில் பூஞ்சைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த தோலில் தான் அந்த பூஞ்சைகள், ஏதாவது சிதறலோ காயமோ ஏற்பட்டிருந்தால் அந்த பூஞ்சை உள்ளே செல்வதற்கு காரணியாக இருக்கும். அஃப்லோடாக்சின்ஸ் என்று சொல்கின்றோமே அவை. அதனால்தான் அதனை எடுத்துவிட்டு பயன்படுத்த வேண்டும் என்பது நம்முடைய மரபாக இருந்திருக்கிறது. இதை தவிர ஒவ்வொரு தாவரத்தையும் சேகரிக்கின்ற பருவம், சேகரிக்கின்ற நாள், சேகரிக்க நேரம், இது 3க்கும் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகின்றேன். சேகரிக்க பருவம் என்று சொல்லுகின்ற போது அது மெச்சூரிட்டி எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டா, இப்போ பாகலூர் பேரிகை போற வழி, இது கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பார்டரா இருக்கின்ற ஒரு பகுதி. அது போல நாம் இதுல பார்க்கின்ற ஒரு பகுதி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் மஞ்சவாடி காட் என்று சொல்லுவோம். அயோத்தியா பட்டணத்திலிருந்து போகின்ற பகுதி, அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி அந்த பகுதிக்கு செல்கின்ற இதுல மஞ்சவாடி காட்ல இருக்கிற பாரம்பரிய மருத்துவர்களை கேட்டால் தை மாதத்தில் நாங்கள் எல்லா தாவரத்தையும் பறித்து வைத்துக் கொள்வோம். எதுக்கென்றால் விஷக்கடிக்குண்டான மருந்துகள் செய்வதற்கு. அதை சுரை குடுக்கையில் அதை உலர வைத்து அதை ஒரு பாட்டில் மோடல் செய்த, பாட்டில் கார்டு தானே, அது பாட்டில் மோடல் செய்து கொண்டு அதுக்குள் இந்த பொடியை வைத்துக் கொண்டு தயாராக வைத்திருப்போம். எப்போது விஷக்கடி இருந்தாலும் அதிலிருந்து எடுத்துக் கொடுப்போம் அப்படிம்பார். காரணம் என்ன என்று பார்த்தால் கூட நமக்கு பல கிழங்கு வகைகள், அவர்கள் பரங்கிச்சக்கை வகையைச் சேர்ந்த ஸ்மைலாக்ஸ் என்று சொல்கின்ற ஒரு வகையைச் சேர்ந்த ஒரு தாவரத்தை முக்கியமாக பயன்படுத்துவார்கள். கருடக்கிழங்கை பயன்படுத்துவார்கள் அந்த நஞ்சு நீக்குவதற்கு. அவையெல்லாம் முதிர்ச்சி அடைந்து பெற்றிருக்கின்ற காலம் என்பது அந்த தை மாதம். அதனால்தான் தை பௌர்ணமியில் சேர்க்கிறோம் என்று ஒரு மரபு. இந்த மரபு எல்லாம் அறிவியல் பூர்வமான மரபாக இருந்திருக்கிறது. அதுபோல எந்த திசை வேரை சேகரிக்க வேண்டும் என்று சித்த மருத்துவம் சொல்கின்ற போது வடவேர் என்று சொல்வார்கள். வடக்கு பக்கம் வேர். தண்ணீர் விட்ட கிழங்கு என்று ஒரு தாவரம் உண்டு. அதுல சதாவேரி என்று சமஸ்கிருதத்தில் பெயர். 100 வேர்களை உடைய ஒரு தாவரம். அந்த வேரில் இருக்கின்ற அந்த கிழங்கு தான் நமக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு, நமக்கு மருந்தாக பயன்படுகிறது. அதை நாம் பயிர் செய்கின்ற போது வடக்கு பக்கம் இருக்கின்ற வேர்களை மட்டும் முதலில் எடுத்து விட்டு மீதி இருந்தோம் என்றால் 10 ஆண்டுகளுக்கு மாறி மாறி நாம் அந்த செடியை சாவடிக்காமல் அந்த வேர்களை மட்டும் நாம் சேகரித்துக் கொள்ள முடியும். அதில் வடவேரை மட்டும் எடுத்து ஆராய்கின்ற போது அதனுடைய வளர்ச்சியும் எடையும் உலர்த்தன்மை, அதாவது எல்லா தாவரத்தையும் நம்ம உலர்த்த வைத்துதான் பயன்படுத்த போகின்றோம் பெரும்பாலான தாவரங்களை. அப்படி உலர வைக்கின்ற போது இருக்கின்ற
எடை, அதில் இருக்கிற சாப்போஜெனின்ஸ் என்று சொல்லப்படுகின்ற வேதிப்பொருள் ஆகிய தன்மையெல்லாம் வடவேரில் மிகுதியாக இருப்பது நமக்கு இன்றைக்கு அறிவியல் பூர்வமாக புரிகிறது. சோ நம் மரபு எல்லாமே இந்த அடிப்படையை கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்று பார்க்கின்ற போது நிலையான சேகரிப்பு. நிலையான சேகரிப்பை ஆங்கிலத்தில் சஸ்டைனபிள் கலெக்ஷன். ஆனால் கிட்டத்தட்ட 80% தாவரங்கள் நாம் இயற்கையிலிருந்து சேகரிக்கின்றோம். அப்படி சேகரிக்கின்ற போது அடுத்த காலகட்டத்திற்கு, அடுத்த பருவத்திற்கு, அடுத்த ஆண்டுக்கு நமக்கு அந்த தாவரம் கிடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி என்றால் அந்த வேரை சேகரிக்கும் போது ஒரு குறிப்பிட்ட வேரை சேகரிக்க வேண்டும். பட்டையை உரிக்கின்ற போது வட்டமாக எடுக்கக்கூடாது. ஒரு பகுதியில் மட்டும் பட்டையை லாங்கிடியூட்னலா ஸ்லைசிங், அதுவும் டீப் இன்ஜுரி இல்லாம அந்த பட்டையை உரிக்க வேண்டும். மரத்தை உடைத்து, கிளையை உடைத்து நெல்லிக்காயை சேகரிக்க கூடாது, உதிர்த்து தான் சேகரிக்க வேண்டும். எந்த பாகம் மருந்துக்கு பயன்படுமோ அந்த பாடத்தை தவிர மற்ற ஒன்றையும் சேகரிக்க கூடாது. அதே மாதிரி நாம் வேர்பயிர்களை எடுக்கின்றோம் என்றால் குறைந்தது 7 பயிர்களை உருவி எடுக்கின்றோம் என்றால் 3 பயிர்களை விட்டுவிட வேண்டும். அதுபோல் இலைக்காக, பூக்காக நாம் சேகரிக்கிறோம் என்றால் அது முற்றி விதையாகி விதை பரவுதலுக்கு இயற்கையிலே ஒரு 30% நாம் சேகரிக்காமல் விட வேண்டும். இதையெல்லாம் வியாபார ரீதியாக சேகரிப்பவர்கள் செய்வார்களா என்று ஒரு கேள்வி எழும். இதற்கு தான் நாம் நிறைய மெனக்கிட வேண்டும். நாம் பொதுவாக வனத்தில் வனவாசிகள் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் பெரும்பாலான வனங்கள் காப்பகங்களாக மாறிவிட்டது. விலங்கின காப்பகங்கள், புலிகள் காப்பினமாக பிற காப்பிடங்களாக வளர்ந்து விட்டனால் இன்றைக்கு வனங்களில் இருந்து சேகரிப்பது எல்கை குறுகிவிட்டது. அப்படி இருக்கின்ற பகுதியில் கூட இந்த ட்ரைபல் ரைட் ஆக்ட் படி இந்த வனவாசிகளுக்கு அதை சேகரிக்கின்ற உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சேகரிப்பாளர்களை நாம் தொடர்ந்து இந்த பயிற்சிகளை கொடுத்து வந்தோமே ஆனால், நிலையான சேகரித்தல் பயிற்சியை கொடுத்து வந்தோமே ஆனால் வனங்களும் அழியாது, வனச்செல்வங்களும் அழியாது, வன பரவுதலும் சாத்தியமாகும். எங்களை போன்ற மருத்துவர்களுக்கு அந்த மூலிகை பொருள் கிடைக்கிறதும் சிக்கல் இருக்காது. அதற்காக இன்றும் நாம் நிறைய சேவை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. சில தாவரங்கள் சில பகுதிகள் மட்டும் எண்டமிக்காக இருக்கிறது. திருப்பதி கட்டை என்று சாதாரணமா சொல்ற செம்மரக்கட்டை. சோ அதே மாதிரி இருக்கிற பகுதியை அழியாமல் பாதுகாத்தல், சில பகுதிகளை யாரும் உள்நுழையாத பகுதிகளாக அறிவித்து மெடிசினல் பிளான்ட் கன்சர்வேஷன் ஏரியா அப்படி என்று இன்றைக்கு வனத்துறை ஏற்படுத்தி இருக்கிறது. அதையெல்லாம் பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அது போன்ற ஒரு தாவரத்தில் உகந்த செயல்திறன் எதில் இருக்கிறது பார்க்க வேண்டும். உண்டான நம்ம வேரை பயன்படுத்திக்கின்றோம். தசமூலம், சிறுபஞ்ச மூலம், பெருபஞ்ச மூலம் அப்படியெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கு வேரை எடுத்து மரத்தை அழிப்பதா என்ற சிந்தனை நமக்கு வருகின்ற காரணத்தினால் வேரில் இருக்கின்ற வேதிப்பொருள் கட்டையில் எவ்வளவு இருக்கிறது, இலையில் எவ்வளவு இருக்கிறது, விதையில் எவ்வளவு இருக்கிறது என்பதனை ஆராய்ச்சியை நாம் மேற்கொண்டு அதற்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாற்றை அந்த தாவரத்திலிருந்தே அழியாமல் உகந்த செயல்திறன் உள்ளதை சேர்த்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்னை போன்றவர்கள் எல்லாரும் பொட்டானிக்கலா ஒரு பிளான்ட் ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது சிக்கல் இருக்கிறது. ஆனால் ஃபீல்டு பாட்டனி என்று சொல்கின்றோமே, உருவவியல் அம்சங்களை கொண்டு சித்த மருத்துவத்தில் நாங்கள் படிக்கின்ற காலத்தில் முதலாண்டிலே 70 குடும்பங்களை, தாவர குடும்பங்களை படிக்க வேண்டும், ஒரு 100 ஹெர்பேரியமாக சேகரிக்க வேண்டும் என்றெல்லாம் ஒரு வழிமுறை இருந்தது, ஒரு சிறந்த பயிற்சி இருந்தது. இருந்தாலும் கூட ஆனால் நாம் களத்தில் செல்கின்ற போது இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு மைக்ரோடம் கட்டரை வச்சு கட் பண்ணி மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து அதை இனம் காண முடியாது. அதனால உருவவியல் அம்சங்களை கொண்டு இனம் காணுகின்ற திறனை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தாவரங்களின் வாழ்விடம் பற்றிய விழிப்புணர்வு வேண்டும். மலைபடுகடாமில் சொல்லப்பட்ட பாதையில் நடக்கின்ற போது மலைபடுகடாமில் சொல்லப்பட்ட தாவரங்கள் இன்னும் அந்த பகுதியில் இருக்கின்றதை நம்மால் உணர முடிகிறது. சங்க காலத்தில் சொல்ல பாடலிருந்து திருமுருக ஆற்றுப்படை, அதில் சொல்லப்படுகின்ற தாவரங்களை, திருமுருக ஆற்றுப்படைக்கு ஒரு சிறப்பு என்றால் அது முழுமையும் ஒரே ஒரு பாடல் தான். அதில் சொல்லப்பட்ட தாவரங்களை பழனிமலையில் இருக்கின்ற ஒரு தீம் பார்க்ல ஏற்படுத்தி செய்திருக்கிறோம். அது போன்று
தாவரங்களை அதன் வாழ்விடம் அறிந்து அது எங்கு நன்றாக வளரும் என்பதனை உணர்ந்து அந்த பகுதியிலேயே நாம் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. வேறு ஒரு பகுதியில் அதை சென்று வளர்க்கின்ற போது அதே சூழல் இருக்கிறதா என்று நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்த மூலிகைக்கு இன்றைக்கு தாவரங்களை நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்று சொன்னால் அதற்கு ஆதாரமாக எப்படி இருக்கிறது என்றால் 2 விஷயங்கள் இருக்கின்றது. தாவரங்களை தடை செய்யப்பட்ட தாவரங்கள், லகுவாக விற்பனைக்கு உடைய தாவரங்கள் என்று பிரித்திருக்கிறார்கள். தடை செய்யப்பட்ட தாவரம் என்றால் அதற்கு 2 பிரிவு இருக்கிறது. ஒன்று போதை ஏற்படுத்தக்கூடிய தாவரங்கள், இதனை பயன்படுத்தலாகாது. மற்றொன்று என்டாஞ்சர்ட் ஸ்பீசிஸ் என்று சொல்கிறோம், அழிந்து விடுகின்ற சூழலில் இருக்கின்ற பாதுகாக்கப்பட வேண்டிய ரெட் என்டாஞ்சர்ட் த்ரெட்டன்ட் ஸ்பீசிஸ் என்று சொல்கின்றோம். அப்படிப்பட்ட தாவரங்களை நாம் பயன்படுத்துவதற்கு மாற்றை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பொதுவாக இதுவரை வயல் மற்றும் வனத்தில் சேகரிக்கப்பட்டது. இது 2மே இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதிப்பினால் பெரிய பிரச்சனையை நாங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எப்படி என்றால் வயலில் கரிசாலையும் கீழாநெல்லியும் வல்லாரையும் இன்னும் பல நீர்முள்ளியும் பல தாவரங்கள் வீடு என்று சொல்வார்கள், களையாக வளர்ந்திருக்கிறது என்று இன்றைக்கு களைக்கொல்லி அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். களைக்கொல்லி அடிக்க ஆரம்பிக்கின்ற போது இது போன்ற தாவரங்கள் வயல்வெளியில் கிடைக்கின்ற தாவரங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. வனத்தில் சேகரிப்பதற்கு இன்றைக்கு பல வனங்கள், தமிழ்நாட்டில் சத்தியமங்கலம் வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்படி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் அதிகமாக போகின்ற போது வனத்தில் சேகரிப்பதும் சிக்கல் ஏற்படுகின்றது. முன்னால் வனத்தில் சென்று சேகரிப்பதற்கான அறிவும் உடல் உழைப்பும் இருந்தது. இப்பொழுது வனத்திற்கு சென்று சேகரிப்பவர்கள் 60-70 வயதுக்கு மேலானவர்கள் மட்டும்தான் செல்கின்றார்கள். மற்றொன்று, நெரிகா போன்ற திட்டங்கள் வந்த காரணத்தினால் மக்களுக்கு ஊருக்குள்ளே வேலை கிடைக்கிற காரணத்தால் அவர்கள் வனத்திற்கு செல்வதும் குறைந்து வருகிறது. சோ வனம் பாதுகாக்கப்படுகிறது என்ற ஒரு விதமாக நாம் எடுத்துக்கொண்டாலும் கூட தாவரங்கள் கிடைப்பது அரிதாகி கொண்டிருக்கிறது. வனத்தில் சேகரிக்கப்பட்ட இந்த வனவாசிகள் சேகரிக்கின்ற தாவரங்கள் எல்லாம் அதற்கென்று சந்தை இருக்கும். துவரங்குறிச்சி சந்தை, நத்தம் சந்தை, திண்டுக்கல் சந்தை, அதுபோல் கிருஷ்ணகிரி சந்தை, ஊத்தங்கரை சந்தை என்று செங்கம் சந்தை, இப்படி பல்வேறு பகுதியில் மூலிகை சந்தைகள் இருக்கும். அந்த மூலிகை சந்தைகளில் கொண்டு அவர்கள் இந்த வனவாசிகள் அதை கொடுத்து விட்டு செல்வார்கள். அதை அங்கு கிரேட் பண்ணி தூய்மைப்படுத்தி அது வியாபாரத்திற்கு சென்னை போன்ற பெருநகரத்துக்கோ அல்லது ஏற்றுமதியாளருக்கோ தொழில் நிறுவனங்களுக்கோ செல்லும். இதுதான் வழி. அதற்கப்புறம் சாலை ஓரங்களில் இருந்த தாவரங்கள், தரிசு நிலங்களில் இருந்த தாவரங்கள், குளம் நீர்நிலைகளுக்கு அருகாமையில் இருந்த தாவரங்கள் என்று பல்வேறு பகுதிகளிலும் சமூக நிலங்களில் இருந்தும் மேய்ச்சல் புறம்போக்கு, ஏரி புறம்போக்கு என்று பல்வேறு பகுதியில் இருந்த தாவரங்கள் கிடைத்தது. இன்றைக்கு அவையெல்லாம் எந்த சூழ்நிலையில் இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லி தேவையில்லை. சோ அவை குறைந்து வந்த காரணத்தால் இன்றைக்கு மூலிகைகள் கிடைப்பது சிக்கலாகி கொண்டிருக்கிறது. அடுத்த ஸ்லைட். சித்த மருத்துவத்தில், ஆயுர்வேத மருத்துவத்தில் நாம் பயன்படுத்துகின்ற மூலிகைகள் என்று சொல்கின்ற போது எல்லா தாவரங்களும் தமிழகத்தில் கிடைக்கப்பட்டன என்று நாம் சொல்ல முடியாது. அதிமதுரம் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகிறது. பெருங்காயம் ஆப்கானிஸ்தானில் இருந்து வருகிறது. சிற்றரத்தை இந்தோனேஷியாவிலிருந்து வருகிறது. முதல் மருந்தாக சொல்கின்ற சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை என்று தமிழ் பழமொழி. ஆனால் சித்த மருத்துவத்தில் திருகடுகம், சுக்கு, மிளகு, திப்பிலி இல்லாத பெரும்பாலான மருந்துகள் கிடையாது. அப்படிப்பட்ட சுக்கை கூட, இஞ்சியை கூட இந்தியா நாம் பெருமளவில் வளர்க்காமல் நமக்கு பல்வேறு வகையான இஞ்சி வகைகள் இருக்கிறது. அதற்கு நான் சொன்னேன்னா அது பெரிய தொடராக போய்விடும். அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்கின்றோம். இந்த தாவரங்களிலிருந்து சுவை, வடிவமைப்பு, தாவர வேதியியல் தன்மை, மருந்து செயலியல் தன்மை ஆகிய எல்லாம் பல்வேறு வகையாக மாறுபடுகிறது. இது போல புது புது தாவரங்களை நாம் இங்கே அறிமுகப்படுத்தி அவற்றையும் இப்போது பயன்படுத்துகின்றோம். உதாரணமாக ஸ்டீவியா, சர்க்கரை துளசி என்று நாம் பெயர் வைத்துக் கொண்டிருக்கின்ற ஸ்டீவியா, ரோஸ்மேரி போன்ற தாவரங்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன. சித்த ஆயுர்வேத மரத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு 15% தாவரங்கள் தான் இன்றைக்கு பயிரிடப்பட்டு உழவர் குழுக்களிலிருந்து பெறப்படுகின்றன.
இப்படி பயிரிடப்படுகின்றவையும் பெரும்பாலும் வருடாந்திர தாவரம், சீசனல் ஆனுவல் பிளான்ஸ் தான். ஏனால் 6 மாதங்களுக்குள் பயிர் செய்தால்தான் விவசாயிக்கு வருமானம் கிடைக்கும். அவரை ஆண்டு நெடுங்கால 5 ஆண்டு பயிரையோ 10 ஆண்டு பயிரையோ வளரச் செய்வது நியாயம் இல்லை. தமிழ்நாட்டிலிருந்து வணிக ரீதியாக ஏற்றுமதி செய்யப்படுவது என்றால் இந்த 3 தான். அடுத்த ஸ்லைட் ப்ளீஸ். தமிழகத்தின் தாவரமான செங்காந்தள், இலங்கை தமிழர்களின் தாவரமாக இருக்கின்ற செங்காந்தள், கண்மணி கிழங்கு, இது இன்றைக்கு பயிர் செய்யப்படுகின்ற ஒரு தாவரம். அதுபோல மருந்து கூர்க்கன், திருநெல்வேலி சென்னா என்று சொல்லுகின்ற நிலவாரை, இது 3 தான் நம் நாட்டில் அதிகமாக தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற தாவரங்கள். அடுத்த திரிகடுகம், இது மிக முக்கியமான 3. இது 3ஐயும் நாம் அதிக அளவில் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கின்ற தாவரம். மிளகு ஓரளவுக்கு கொல்லிமலையில் வளர்க்கப்படுகிறது, மிகச் சிறந்ததாகவே இருக்கிறது. திப்பிலி அவ்வளவு உயரம் இல்லாட்ட கூட சென்னையிலேயும் கூட திப்பிலி நன்றாக வளர்கிறது. என் வீட்டு திப்பிலி நிறைய காய் கொடுக்கிறது. அது ஸ்பைக்ஸ் என்று சொல்லும், காய் என்று நம் பொதுப்படையாக சொல்லினாலும் ஸ்பைக் நன்றாக வளர்கின்றது. இஞ்சியை வளர்க்கக்கூடிய, மஞ்சள் வளர்க்கின்ற தமிழகத்திலே இஞ்சியும் அழகாக வளர்க்க முடியும். கொஞ்சம் சத்தியமங்கலம் பகுதியிலும் செங்கோட்டை பகுதியில் மட்டும்தான் இப்போது இஞ்சி பயிரிடப்படுகிறது. ஆனால் இஞ்சி பயிரிடுவதற்கான வாய்ப்பும் தமிழகத்தில் மிக அதிகமாக இருக்கிறது. நெக்ஸ்ட் ப்ளீஸ். இன்றைக்கு இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது பார்த்தால், நான் படிக்கின்ற காலத்தில், அதாவது நான் 81ஆம் ஆண்டு சித்த மருத்துவம் பயில ஆரம்பித்தேன். அப்பொழுது தமிழகத்தில் ஒரே ஒரு சித்த மருத்துவ கல்லூரி அரசாங்கத்திலும், ஒரே ஒரு ஆயுர்வேத கல்லூரி தனியார் துறையிலும் இருந்தது. இன்றைக்கு அரசாங்கத்தில் 2-3 கல்லூரிகள், 2 சித்தா ஆயுர்வேதா, 1 யுனானி, 1 இயற்கை மருத்துவம், 1 ஹோமியோபதி, 1 இருந்தாலும் கூட 10க்கும் மேற்பட்ட சித்தா ஆயுர்வேத கல்லூரிகள் வந்துவிட்டது. நாங்கள் ஒரு ஆண்டுக்கு 75 பேர் வெளிவந்த சூழலில் இன்றைக்கு சித்தா ஆயுர்வேதா யுனானியில் சேர்ந்து ஏறத்தாழ ஒரு 700 மருத்துவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பயிற்சியை முடித்து வருகிறார்கள். அதுபோல ஆயுஷ் துறை பல்வேறு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் நேரடியாகவோ இஎஸ்ஐ மருத்துவமனைகள் மூலமாகவோ பல்வேறு இடங்களில் இன்றைக்கு சித்தா ஆயுர்வேத மருத்துவர்களை பணியில் அமர்த்துகிறது. சோ அரசாங்கத்திலும் சித்தா ஆயுர்வேத மருத்துவர்கள் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருக்கிறது. நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தாலாம் இந்த 10 ஆண்டுகளுக்குள்ள 10 ஆண்டுகள்ல 18 ஆண்டுகளுக்குள் வந்தது. அது போல ஆய்வு நிறுவனம் வந்தது. இன்று பல்வேறு நிறுவனங்களும் வருகின்ற போது மக்களுக்கும் விழிப்புணர்வு அதிகமாகிறது. கோவிட் ஆரம்பித்த உடனேயே நான் ஒரு சொற்பொழிவு இது போன்ற நிகழ்ச்சினேன். அந்த நிகழ்ச்சியில் இந்த கோவிடினால் வரப்போகின்ற தாவரப் பொருட்களின் தேவை என்பதை பற்றி மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நான் பேசிய நினைவு சொற்பொழிவில். அன்றைக்கு சொன்னது இன்னைக்கு முழுமையாக பார்க்க முடிகிறது. 300 மடங்கு 400 மடங்கு சில மருந்து பொருட்கள் விற்பனை ஆவதை கண்கூடாக பார்க்கின்றேன். நாம் உற்பத்தி செய்வது 3 டன் என்று வைத்துக் கொண்டால் 100 டன் அது சேர்ந்த மருந்தாக வெளியில் வருகிறது. எப்படி வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி என்றால் அந்த மருந்துகள் சேராமலே அந்த மருந்து வெளியில் வருது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பொது விழிப்புணர்வும் இப்போது அதிகமாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு நாளுக்கு 4-5 பேராவது பிற நாடுகளிலிருந்து எங்களுக்கு இந்த மருந்துகளை அனுப்ப முடியுமா என்று கேட்கிறார்கள், ஒரு மருத்துவரை. அதுபோல் ஒவ்வொரு மருத்துவரையும் கேட்டிருந்தால் எவ்வளவு ஆகும் என்று பார்த்துக் கொள்ளுங்கள். அதுபோல அங்கக வேளாண் கடைகள் என்று சொல்லப்படுகின்ற கடைகள், பெரும் வணிக ரீதியான பல்வேறு பிரிவுகளை வைத்துக் கொண்டிருக்கின்ற பதஞ்சலி போன்ற நிறுவனங்கள், இயற்கைக்கு திரும்பு என்ற மக்களுக்கு ஏற்படுகின்ற ஆர்வம், இதன் காரணமாக இந்த தாவர மருந்துகளால் செய்யப்படுகின்ற, தாவரங்களால் செய்யப்படுகின்ற உணவுப் பொருட்களுக்கும் மருந்து பொருட்களுக்கும் ஒரு தேவை மிக அதிகமாக ஆகியிருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். விரைவான நகரமயமாக்கல், பெரிய உள்கட்டமைப்பு திட்டங்கள், இதனால் காடுகளை அழிப்பது, சுரங்க திட்டங்கள், இவையெல்லாம் தாவரக பன்முகத்தன்மையை ஒழிக்கின்றது. நாம் எக்கோ டூரிசம் சிறந்தது என்று நினைக்கின்றோம், சூழல் பயணம் இது சிறந்தது என்று நினைக்கிறோம். ஆனால் அது கூட ஒரு விதமாக பாதிப்பை ஏற்படுகின்ற காரணத்தினால்தான் 2 நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்றம் அந்த 32 விடுதிகளை, தங்கு விடுதிகளை மூட சொல்லி இருக்கிறது.
சோ இவையெல்லாம் இதை தவிர ஒற்றை வளர்ப்பு மோனோகல்ச்சர், எல்லாரும் ஒரே பயிரை வளர்ப்பது என்ற ஒரு தன்மை, அதுபோல் காப்பி தேயிலை தோட்டங்களுக்காக அழிக்கப்பட்டவை, இவையெல்லாம் நாம் வந்து கருத்தில் கொண்டு எங்கெல்லாம் அந்த முதிர்ந்து விட்டதோ அந்த காப்பி தோட்டங்கள்லாம் மீண்டும் வந்து நாம் மருத்துவ தாவரங்களாக மாற்றினோமேனால் விவசாயிகளுக்கும் நன்மை பயக்கும், இந்த மருத்துவத்துறையும் சிறந்து வழங்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடைக்காது. இந்த பருவநிலை மாற்றம், காலநிலை மாற்றம், இதன் காரணமாக இந்த தாவரங்களின் அழிப்பும் ஒழிப்பும் அதிகமாகிக் கொண்டிருப்பதாகவே நான் கருதுகின்றேன். சோ அதையும் நாம் வந்து கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்த ஸ்லைடு. பிரச்சனைகளை மட்டும் பேசிக்கொண்டு போவதில் வந்து அர்த்தமில்லை என்று நான் நன்றாகவே உணர்கிறேன். அதன் காரணமாக நாம் என்ன செய்ய முடியும் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். முதல்ல வந்து வீட்டு தோட்டம். என் வீட்டு தோட்டத்தில் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, என்னோட தோட்டத்தில் இருக்கிற தரை அளவு, மண் தரை அளவு என்று பார்த்தால் 2 அடிக்கு ஒரு 30 அடி இருக்கும். ஆனால் அதுல வந்து நான் வந்து 30 வகையான தாவரத்தை வச்சிருக்கிறேன். வீட்டுக்கு வெளியில 20 அடி சாலையில குத்துச்செடியாக இருக்கும் நொச்சி, காட்டாமணக்கு, மல்பரி பிளான்ட் ஆகியவற்றையும் கூட, ஆடாதொடை, இவற்றையெல்லாம் வந்து வீட்டுக்கு வெளியில் வைத்திருக்கிறேன். மொட்டை மாடியில் வந்து காட்கை வகை, நான் மாடிக்கு ஏறாமல் 4 நாள் விட்டு வச்சுட்டா கூட அது தண்ணியால் வாடக்கூடாது என்று சொல்லப்படுகின்ற கள்ளி வகைகள், சோற்றுக்கற்றாழை, கரோலமா ஃபும்பியேட்டா, கள்ளிமுளையான், அப்புறம் வந்து பிரயோபைலம் என்று சொல்லுகின்ற கட்டி போட்டால் குட்டி போடும், இது போன்ற தாவரங்கள் எல்லாம் வந்து உலர் தாவரங்கள் என்று சொல்லுவோம், ஜீரோஃபைட்ஸ் என்று சொல்கின்றோமே, அவற்றை எல்லாம் மொட்டை மாடியில் வளர்க்கின்றோம். அப்படி ஒவ்வொரு வீட்டிலும், தனி வீடாக இருந்தாலும் சரி, ஒரு அபார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ் இருந்தால் கூட, இந்த அபார்ட்மெண்ட் இருக்கிற ஒவ்வொருத்தரும் எப்படியும் துளசி வைக்க ஆசைப்படுறாங்க, கற்பூரவள்ளி வைக்க ஆசைப்படுறாங்க. சோ அதனால 2 செடி 3 செடிய ஒவ்வொரு பால்கனிலையும் வச்சாங்கன்னா, ஒரு 50 வீடுகள் இருக்கிற ஒரு இதுல வந்து 15 வகையான தாவரங்களை வந்து ஒவ்வொருத்தரும் திருப்பி திருப்பி வச்சாங்கன்னா, ஒரு 5 தாவரம், ஒரு வகையில் 5 தாவரமும் கிடைக்கும். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா தாவரமும் மருந்துக்கு தேவைப்படும் என்று சொல்ல முடியாது. ஆடாதோட இலையை, ஒரு இலையை பறித்துக் கொண்டு கஷாயம் போட்டால் போறோம். அப்படி சிறு வீட்டு தோட்டங்களை வந்து நாம் முன்னெடுக்க வேண்டும். நமக்கு தேவையான கீரை வகைகளை வளர்க்க கூடும். வைட்டமின் கீரையோ இருக்கலாம், மணத்தக்காளி கீரையாக இருக்கலாம், முருங்கைக்கீரையாக இருக்கலாம், பசலைக்கொடியாக இருக்கலாம். இது போன்ற மருத்துவ தாவரங்களை நாம் வளர்ப்பது சாத்தியம். பள்ளிக்கூட தாவரங்கள், இது ரொம்ப முக்கியம். நாங்க வந்து கேந்திரிய வித்யாலயத்தையும் பண்ணியிருக்கோம், ஆதிதிராவிட நல பள்ளிகள்லையும் பண்ணியிருக்கோம். இதுல வந்து என்னன்னா வந்து, இப்போ எல்லா பள்ளிக்கூடத்துக்கும் ஓரளவுக்கு வந்து சுற்றுச்சுவர் அமைச்சிருக்காங்க. இல்லாட்டி வேலி பயிரா வச்சுக்கலாம். ஒவ்வொரு மாணவருக்கும் 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஒரு குழுக்களாக 3 பேர் 4 பேருக்கு ஒரு தாவரத்தை அறிமுகப்படுத்தி, அவர்கள் உணவு உட்கொண்டு கை கழுவுகின்ற நீரையோ விடுவதற்கும், நன்றாக வளர்ப்பவர்களுக்கு ஒரு சிறு பரிசு என்று சொன்னாலும் கூட, வெயில் காலம் என்று கோடை விடுமுறை காலத்தில் தவிர மற்ற காலத்தில் எல்லாம் இந்த தாவரங்கள் நன்றாக வளரும். கோடை காலத்தில் கூட பள்ளிக்கு அருகாமையில் இருக்கிற மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஒரு நாள் வந்து தண்ணீர் விட்டு செல்லுங்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்வார்கள். அதனால் பள்ளி தோட்டம் அமைப்பது மிக அவசியம். இன்ஸ்டிடியூஷனல் கார்டன்ஸ், பெரிய பெரிய ஃபேக்டரியில வந்து நிறைய இடம் இருக்கும். அதை வந்து லான் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த லானுக்கும் நீர் ஊத்திட்டு இருப்பாங்க. அந்த லான்ல வந்து நீர் பேமியை வளர்க்கலாம், வல்லாரை வளர்க்கலாம், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும், நிறைய மருந்து செடிகளும் கிடைக்கும். அது மாதிரி பொறியியல் கல்லூரிகள் தான் 20 ஏக்கர் நிலம் கட்டாயம் வேண்டும். அதுல பில்டிங்ல வந்து 3 ஏக்கர் கூட இருக்காது. மீதி இருக்கிற வந்து அவங்க வந்து இன்டென்ஸ் ஃபார்மிங் பண்ண மாட்டாங்க. அவங்கள வந்து குத்துச்செடிகள், மரங்களை ஆகிய வளர்த்து நம்ம அங்கங்க ப்ரொமோட் பண்ணோம்னா, அது மருத்துவ மரங்களாக ப்ரொமோட் பண்ணோம்னா, அது ஒரு நிழலும் ஷேடும் கிடைக்க ஆரம்பிச்சோம்னா, அதுக்கு கீழே ஊடு பயிராக கொடிகளை, ஏறி பரவக்கூடிய செடிகளை வந்து நம்ம வைக்க முடியும். அப்படி பண்ணலாம். இன்னொன்று வந்து வேலி பயிர்கள், தோட்டப்பயிர்கள், இது மிக முக்கியம். என்னுடைய தனி அனுபவத்தை சொல்ல விரும்புகிறேன். இது தவறில்லை என்று கூட நினைக்கிறேன். என்னவென்றால், என்னுடைய ஆனைக்கட்டியில் வந்து 2 ஏக்கர் ஒரு சின்ன மூலிகை தோட்டம் வளர்த்திருக்கிறேன். இந்த மூலிகை தோட்டம் வேலியாக நான் வைத்திருப்பது வந்து கலர்ச்சிக்காய், மருதாணி, ஆடாதோடை,
நொச்சி. இது வந்து ஒரு அடுக்காக சுற்றி வந்து என்னுடைய நிலத்திற்குள்ளேயே 3 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தை வந்து மண்டை மேடாக்கி அந்த மேட்டின் மேல் உள்பக்கம் ஒன்று வெளிப்பக்கம் ஒன்று வைத்திருக்கிறேன். இது வந்து என்னவென்றால் நீர் மேலாண்மைக்கும் உதவுகிறது, விலங்குகள் உள்வருவதையும் தடுக்கிறது. கலர்ச்சிக்காய் எனக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு வேலிப்பயிர் மூலமாக 80 முதல் 100 கிலோ கிடைக்கிறது. ஓரளவுக்கு நான் செய்கின்ற பயிர்கள் வந்து என்னுடைய தோட்டத்தை பாதுகாப்பதற்கான வருமானத்தையும் தருகிறது. எனவே வேலிப்பயிர்களாக முள்ளுள்ள தாவரங்களை மருதாணி, கலர்ச்சி, ஆடாதோடை, நொச்சி முதலியவற்றை நிச்சயமாக வளர்க்க முடியும். தென்னந்தோப்பு நிழல் கொடுக்கக்கூடிய இந்த பகுதிகளை வந்து தென்னங்கீற்றுகள் உங்களுக்கு நன்றாக தெரியும், மொத்தமான இலை இல்லை, அது ஊடாக ஓரளவுக்கு சூரிய வெயில் உள்வர வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற ஊடு பயிர்களில் வந்து வெனிலா பீன்ஸை வளர்த்ததை விட சிப்பிலியை வளர்ப்பதும் வல்லாரையை வளர்ப்பதும் அவர்களுக்கும் ஒரு நல்ல பயனை கிடைக்கும், எங்களுக்கும் ஒரு பயன் கிடைக்கும். நீரோடு பாத்தியில் நீர் பிரமி, வல்லாரை ஆகியவற்றை வந்து வளர வைப்பது நன்மை. குளக்கரைகளில் அந்த பண்ட் அமைக்கிறோமே, அந்த பண்டுல வந்து அந்த மண் சரியாம இருக்க அரத்தை, அஸ்வகந்தா ஆகியவர்களை வந்து வெட்டிவேர் ஆகியவற்றை வந்து இந்த கரைகளை திண்மைப்படுத்துவதற்கும் கல்லை வச்சு அடைக்கிறத விட்டுட்டு இதை நட்டு வச்சோம்னா இது வந்து அந்த மண்ணரிப்பை தடுக்கும். அது மாதிரி சாத்தியக்கூடல் இருக்குது. அது மாதிரி ஆற்றுப்படுகைகளில் வந்து வெட்டிவேர், அஸ்வகந்தா அவையெல்லாம் வந்து நேரடி விதைப்பின் மூலமாக ஆற்றுப்படுகைகளில் வளர்க்க முடியும். அதற்கு நாம் செய்ய வேண்டிய பணிகளும் இருக்கிறது. நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக இது எளிதில் இருக்க போவதில்லை. செய்ய வேண்டிய பணிகள் என்று பார்க்கின்ற போது நாம் விதை சேகரிக்க வேண்டியது அவசியம். விதை வங்கிகளை இப்பொழுது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை, வனத்துறையில் வந்து சீட் பேங்க் என்பதை வந்து டிசிஎஃப் ஜெனடிக்ஸ் அலுவலகத்தில் வந்து பாரதி பாடசாலையில் கோயம்புத்தூரில் வைத்திருக்கிறார்கள். தாவரங்களாக வந்து இந்த ஆராய்ச்சி மையம் கொடப்பாக்கத்தில் கூட மருத்துவ மூலிகைகள் செலவத்தை சேகரித்து வச்சிருக்கிறார்கள். ஆழியாறில் வைத்திருக்கிறார்கள். பல்வேறு வன விரிவாக்க மையங்களில் வந்து ஓரளவுக்கு தாவரங்களை வைத்திருக்கிறார்கள். நாம் வந்து அதை வாங்கி கொண்டு சென்று பயிரிட்டு நட்டு வளர்த்தோமே ஆனால் அவர்களுக்கும் ஆர்வம் ஏற்பட்டு தொடர்ந்து அதனை வந்து செய்வார்கள். கிராம வனக்குழுக்கள் இருக்கின்றன, அவர்களுக்கு அது வேலை கொடுப்பதற்கு வாய்ப்பாக இருக்கும். அதன் காரணமாக வன விரிவாக்க மையத்தில் மூலிகை நாற்றுகளை ஏற்படுத்துவதற்கு, அதை எடுத்துக்கொள்வதற்கு நாம் மக்களை வந்து ஊக்கப்படுத்த வேண்டும். எப்படி தோட்டக்கலைத்துறை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வீட்டு தோட்டத்திற்கு விதைகளையும் பைகளையும் கொடுத்தார்களோ, அது போன்ற ஒரு 10 மூலிகைகள் 15 மூலிகைகள் சேர்ந்த ஒரு பேக்கை வந்து வீட்டு தோட்டங்களுக்கு கொடுப்பதற்கு இந்த வன விரிவாக்க மையத்தின் மூலமாக நாம் செயல்பட்டோமே ஆனால் அந்த வனத்தை சார்ந்திருக்கின்ற இந்த குடும்பங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை நாம் கொடுத்ததாக இருக்கும். அது போன்று இனிமேல் நடுகின்ற மரங்களை எல்லாம் மருத்துவ பயனுள்ள மரங்களாக, புன்னை எதெல்லாம் நமக்கு மருந்துக்கு பயன்படுமோ, புங்கன் எதெல்லாம் மருந்துக்கு பயன்படுமோ, வெட்பாலை, குடசப்பாலை அடுக்கிக் கொண்டே போகலாம், மலைவேம்பு, அப்படி மருந்துக்கு பயன்படுத்தக்கூடிய மிக கடினம் இல்லாமல் எளிதில் வரக்கூடிய தாவரங்களை வந்து நாம் பயன்படுத்த வேண்டும். ரொம்ப முக்கியமாக உள்நாட்டு தாவரங்களை வந்து நாம் நிலைப்படுத்த வேண்டும். அடுத்ததாக சீரான சந்தை வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு மின் விற்பனையை அதிகப்படுத்தல். இது ரொம்பமான ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுறேன். இன்றைக்கு வந்து எல்லாருக்கும் தொடர்பு இருக்கிறது. ஐயா என்கிட்ட பூனை மீசை இருக்கிறது, வாங்கிக் கொள்கிறதா என்று சொல்கிறார்கள். சோ அப்படி என்றால் வந்து இன்றைக்கு அந்த விவசாய நிலத்தை வந்து புகைப்படம் எடுத்து குழுக்களில் பரவ செய்து நம்ம பரவ செய்ய முடியும். ஓகே, சோ அது மாதிரி மின் விற்பனையை வந்து நாம் அதிகப்படுத்த வேண்டும், நேர்மையுடன் அதிகப்படுத்த வேண்டும் என்பதை வந்து நாம் ஒரு வழியாக செய்ய வேண்டும். பள்ளி தோட்டத்திற்கென்று சில தாவரங்களை நான் பட்டியலிடுகின்றேன். மிக பாதுகாப்பு தேவையில்லை, ஓரளவுக்கு வளரக்கூடியது அப்படி என்று சொன்னால் அகத்தி, ஆடாதோடை, வில்வம் கொஞ்சம் முள் இருக்கும், பட் இருந்தா கூட கொஞ்சம் கவனமாக வளர்க்கலாம். கற்றாழை, அரத்தை, நிலவேம்பு, நீர்பிரமி, பப்பாளி, சரக்கொன்றை, சீமையகத்தி. நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நான் ஓராண்டுக்கு மேற்பட்ட தாவரங்களை தான் சொல்றேன். பிரண்டை, வேலியில தழுதாலை, கற்பூரவல்லி, செம்பருத்தி, அவுரி, பவளமல்லி, கருந்துளசி,
பூனை மீசை இப்படி என்று ஒரு பட்டியலை தயாரித்திருக்கிறோம். இதை இனிமே இந்த ஷேர் பண்ண போறோம். ஷேர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்னா அவங்களுடைய இது பழக்கம் என்னன்னு தெரியல, எனக்கு நான் கமெண்ட் பண்ண விரும்பல, தீபக் செய்வார். ஸோ அந்த பட்டியலை வந்து எடுத்துக்கலாம். உங்க பள்ளிகளில் உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ஒரு பள்ளியை தத்தெடுத்து கொண்டு இந்த தாவரங்களை வனத்துறையில் பெற்றுக்கொண்டு நீங்கள் நட்டு கொடுத்து அந்த மாணவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தால் இந்த ஆண்டு நமக்கு எப்படியோ போய்விட்டது, இருந்தாலும் பரவாயில்லை. நாங்கள் யூஸ்வலாக இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து ஆடிப்பட்டம் தேடி விதை என்று நடத்துவோம். மே மாதத்திலிருந்து நர்சரி தயாரிப்பதற்கான பயிற்சியை கொடுப்போம். இந்த ஆண்டு அப்படி இல்லாட்ட கூட இது மாதிரி தொலைத்தொடர்பில் நாங்கள் வந்து இந்த சொற்பொழிவு நிகழ்த்தினோம். கடந்த ஆண்டு இம்காப் சென்றதுடன் சேர்ந்து ஒரு பயிற்சி பட்டறை நடத்தினோம். ஸோ இதெல்லாம் வந்து சாத்தியம் பள்ளிக்கு. அடுத்து வந்து நான் மூலிகைகளை ஏன் பயிரிட வேண்டும் அப்படின்னு பார்க்கின்ற போது முன்னால வந்து நான் கொஞ்சம் வேகமா போறேன்னு நினைக்கிறேன், நேரம் ஆகுது. நமக்கு அருகாமையே இருக்கிற தாவரங்களை வந்து நம்ம பறிச்சுட்டு வந்தோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, சிங்கிள்பாடி என்ற ஒரு கிராமம், தொங்கனூர் என்ற ரயில் நிலையத்துக்கு பக்கத்துல. அதுல வந்து ஒரு தோல் நோய்க்கு ஒரு மருந்து கொடுப்பார் அந்த குடும்பத்துல வந்து இருக்கிறவர், பெரியவர் இப்ப இல்ல, அடுத்த தலைமுறை கொடுத்துட்டு இருக்காங்க. காலையில அந்த ட்ரெயின் வந்தா ட்ரெயின்ல ஒரு 600-700 பேர் வந்து இறங்குவாங்க. பஸ்கள் வந்து அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தான் கொடுப்பாரு, அதனால அவ்வளவு கூட்டம் வரும். நான் கண்ணால 4-5 தரம் போய் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், 1000 பேர் வருது டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். ஸோ அவர் சொல்றாரு, நான் பயங்கரமான இருக்கிற மருந்து வந்து முன்னால வந்து எங்களை சுத்தியே கிடைச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து நான் வாரத்துக்கு 2 நாள் அதை தேடி அரைஞ்சாச்சு, ஒரு நாள் காய வச்சு அடுத்த நாள் அதை இடிச்சு பொடி பண்ணினா தான் நான் வாரத்துல ஒரு நாள் கொடுக்க முடியும். இந்த வாரத்துக்கு ஒரு நாள் மருந்து கொடுப்பதே என்னால் கொடுக்க முடியுமா என்று தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்துட்டார். அப்படின்னா ரொம்ப அருகாமையில் கிடைத்த தாவரங்கள் கூட இப்போ மெனக்கெடு வேண்டி இருக்குது. அப்படின்னா அது மாதிரி வனத்துல கொண்டு பயிரிடவங்களுக்கு வந்து சேகரிப்பவங்களையும் எண்ணிக்கை கொண்டு விட்டாங்க. அப்படி போச்சுன்னா இந்த மூலிகைகள்லாம் நமக்கு வேண்டாம் என்று ஒதுக்கி விட்டு நான் சித்த மருத்துவம் செய்ய முடியாது. இன்றைக்கு அதுவும் நடக்கிறது. ஒரு பிரபலமான இன்றைக்கு புகழாக பேசப்படுகின்ற ஒரு 15 மருந்துகள் சேர்ந்த ஒரு மருந்துல 7 மருந்துகள் இல்லாம அதனோட சப்ஸ்டியூட்டோ அது இல்லாமலோ மருந்து செய்யப்பட்டு 1500 டன் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. 120 டன் வந்து அரசாங்க ஒப்புதல் மூலமாக சுப்ரீம் கோர்ட்ல பார்லிமெண்ட்ல சொன்னபடி அவங்க கொடுத்திருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் அது எப்படி சாத்தியமாக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படின்னா வந்து இந்த சப்ஸ்டியூஷன் இதெல்லாம் வந்து வர வாய்ப்பு இருக்கிறது. அது இல்லாமல் மருந்து செஞ்சா அதே மருத்துவத்தன்மை இருக்குமா என்பதை கேள்விக்குறியா இருக்குது. அது மாதிரி வந்து மருந்துகளை வந்து ஆர்வக்கோளாறுனால அது முதிர்ச்சி குறைஞ்சது முயற்சி அதிகமானது எல்லாம் பார்க்க மாட்டாங்க. கருப்பா இருக்கா கிரேட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. பொன் நிறத்துல இருக்க வேண்டிய கடுக்காய் அது கொஞ்சம் பூஞ்சை இருக்கிற கடுக்காய் இருந்து ஒரு மூடல் அடைச்சிட்டாங்கன்னா மற்ற மூடல் இருக்க எல்லா கடுக்காயும் வந்து இந்த கருப்பு நிறமாயி பூஞ்சியோட வந்துடும். ஸோ அப்படி கமர்ஷியலா நம்ம பண்ணும்போது இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிறதுனால பயிர் செய்ய வேண்டியது அவசியம். இதுல உடனே ஒரு கேள்வி இருக்கும், என்னன்னா இயற்கையில் கிடைக்கின்ற தாவரங்களுடைய தன்மையை போன்று பயிரிட செய்கின்ற தாவரங்களில் அதே மருந்து தன்மை இருக்குமா, மருத்துவ வேதிய தன்மை இருக்குமா? வறட்சியில் வளர்ந்த ஒரு குழந்தைக்கும் நன்றாக ஊட்டச்சத்து கொடுத்து கொடுத்த குழந்தைக்கும் எப்படி வித்தியாசம் இருக்குமோ அப்படி வித்தியாசம் இருக்கும். வயல்ல இருக்கிற ஒரு ஆடாதுறை வேலியில் இருக்கிற ஒரு ஆடாதுறையும் என் வீட்டுல வச்சு நான் டெய்லி தண்ணி விடுறதும் வித்தியாசமா தான் இருக்கும். எல்லாம் பச்சை பச்சைன்னு இருக்கும், பெருசா இருக்கும், சைஸ் எல்லாம் நல்லா இருக்கும். ஆனா அதுல இருக்கின்ற வேதிப்பொருட்கள் வந்து குறைவா இருக்கும். அப்படின்னா இதுக்கு என்ன மாற்று அப்படின்னு பார்க்கின்ற போது எந்த இயற்கை சூழலில் அது வளர்கிறதோ, எந்த மண் தன்மையில் அது வளர்கிறதோ அதற்கு நெருக்கமா இருக்கிற பகுதியிலேயே அதை வளர்க்க வேண்டும் என்பது முதன்மை. இரண்டாவது, மருந்தாக பயன்படுத்துகின்ற போது அந்த வேதிப்பொருட்களை வந்து கணக்கிட்டு ஒரு இலையை போட்டு ஆடதொரு இலை கஷாயம் நான் போடுகின்றேன் என்றால் 1.25 இலை 1.5 இலையை போட்டு நான் கஷாயம் போட வேண்டிய அவசியமாகிறது. ஸோ இதையெல்லாம் நாம் செய்ய வேணும். ரெண்டாவது என்னன்னா வந்து வயல்ல போய் வேலி ஓரமோ சாலை ஓரமோ அவங்க வந்து கலெக்ட் செய்கின்ற போது என்ன பிரச்சனை வருதுன்னா, நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், விருதுநகர் மாவட்டத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் போற வழியில பாத்தீங்கன்னா ரோட்லயே வந்து மேலாநெல்லி குச்சிக்குளை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, ரோட்லயே வந்து காய வச்சிருப்பாங்க. அதுல வந்து நம்ம ஆட்டோமொபைல்ஸ் போடும்போது தேய்மானமான அந்த ஆட்டோமொபைலோட டஸ்ட் வரும், அதுல எக்ஸாஸ்ட் இருந்து வர புகை வரும், கரிமங்கள் சேரும், அதுல வந்து வேதிப்பொருட்கள் சேரும்.
அதனாலதான் வந்து நம்ம வந்து ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கின்ற போது அதுல ஹெவி மெட்டல் கண்டாமினேஷன் இருக்கு, அது மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருது. அவங்க வந்து சுத்தம் செய்வதும் வந்து சிக்கல். ரோட்டோரம் பறிக்கிறது வந்து எங்க போய் தண்ணி விட்டு கழுவுவாங்க? கழுவ முடியாது. அதனாலதான் மூலிகைகளை வந்து இப்ப பயிர் செய்ய வேண்டியது அவசியம். பயிர் செய்கின்ற போது பக்கத்து நிலங்கள்ல பூச்சிக்கொல்லியோ களைக்கொல்லியோ பயன்படுத்துகின்றதை தவிர்த்து விட்டு, அதுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஏர் ஃபென்சிங் அப்படின்னு சொல்றோம். வேலியை வந்து உயர மரங்களை நட்டு விட்டு, இந்த அகத்தி சொல்வதற்கு காரணம் கூட அதுதான். இது மாதிரி வேலியில வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உயர்ந்து வளர்கின்ற மரங்களை நட்டுவிட்டு, காற்றின் போக்கில் வந்து பக்கத்து தோட்டத்திலிருந்து பிற தோட்டங்களிலிருந்து இந்த பயன்படுத்திய பூச்சிக்கொல்லி மருந்துகள், ரசாயன உரங்கள் எல்லாம் மருந்து விடாமல் அந்த ஏர் பேரியர் தாவரங்களை உண்டாக்கி விட்டு அதற்குள்ளாக நம்ம பயிர் செய்கின்ற போது அதை தடுக்க முடியும். மருந்து நிறுவனத்துக்கு என்ன தேவைன்னா வந்து, இப்போ இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு பொருளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும், சேமிக்கிடங்களை வைக்கணும்னா முதல் போட்டு ஒரு 6 மாதம் 8 மாதம் காத்திருக்கணும். பெரும்பாலான தொழிற்சாலைகள் வந்து நகர்ப்புறத்தில் இருக்கு. அதுல வாடகை எவ்வளவு அதிகம் இருக்கும்னு நமக்கு தெரியும். அவ்வளவு பெரிய ஏரியால வந்து நம்ம மூலிகையை பாதுகாத்து வைக்கணும்னா அப்படின்னா அந்த வாடகை எவ்வளவு ஆகும், அது முதல் போட்ட முதல் 6 மாதம் 8 மாதத்திற்கு எப்படி முடங்கி போகும்லாம் தெரியும். இது பயிர் செய்தவன வந்து பயிர் செய்த பகுதியிலேயே வந்து ஒரு அடிப்படை கட்டமைப்பு இருந்ததுன்னா எல்லா கிராமத்திலையும் வந்து குறைந்தபட்சம் நெல்லை காய போடுற பகுதி இருக்கும். எல்லா கிராமத்திலையும் ரைஸ் மில்ல வந்து இந்த பீக் சீசன் இல்லாத மற்ற சீசன்ல வந்து நெல் அறுவடை குறைய இருக்கிறவர்ல இருந்து மில் கொஞ்சம் காலியா இருக்கும். ஆடி மாதம் திருமணம் இல்லாமல் அந்த பொது சமுதாய கூடங்கள் காலியா இருக்கும். அங்கெல்லாம் போய் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். கிராமப்புற வந்து கிட்டங்கிகள் திட்டமும் வந்திருக்கு. வனத்துறையின் மூலமாக 2 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து தேசிய மருத்துவ வாரியம் வந்து 5 இடங்களில் வந்து எங்கெல்லாம் அதிகம் பயிரிடப்படுகிறதோ சேகரிக்கப்படுகிறதோ அங்க வந்து மூலிகை கிட்டங்கிகளையும் ஏற்படுத்தி இருக்கிறார்கள், வேர் ஹவுசிங் ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அங்கெல்லாம் சேமித்து வைத்து நகரத்திற்கு தேவையான பொழுது மட்டும் கொண்டு வருகின்ற போது தொழிற்சாலைகளுக்கு நல்ல மருந்தும் கிடைக்கும், நன்றாக உலர்ந்த மருந்தும் கிடைக்கும், முதலீடும் அதிகம் தேவையில்லை. அது மாதிரி வெவ்வேறு பருவ காலங்கள்ல வந்து விலை வந்து ரொம்ப மாறுபடும். கோவிட்க்கு அப்புறம் வந்து எங்களோட மருந்துகள் எல்லாம் 25% வந்து 40% விலை கூடியிருக்கு. நிலவேம்பு குடி 100 கிராம் வந்து 200 ரூபாய் இருந்தது, இன்னைக்கு 240 ரூபாய். 106 ரூபாய்க்கு நான் வாங்கி கொண்டிருந்த ஆடவரை குடிநீர் இச்சுவர்ணம் இன்றைக்கு 165 ரூபாய். சோ ஒரு பருவத்துல வந்து மாறுபடுகின்ற போது விலை மாற்றமும் இருக்கும். ஆனா இண்டஸ்ட்ரி வந்து அவங்க லேபிள்ல போட்ட பிரைஸ வந்து வாரத்துக்கு வாரம் மாத்த முடியாது. அதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட வேண்டும். அது மாதிரி ஜஸ்ட் இன் ஜஸ்ட் அவுட், ரொம்ப நாள் சேகரித்த பொருளை வந்து பயன்படுத்தினாலும் அந்த தன்மை குறைஞ்சிடும். அதனால நல்லாக பிளான் பண்ணி அந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி அதை பயிர் வச்சு அதை கொண்டு வருவது சாத்தியமாகும். சாகுபடி செய்வதனால் இயற்கை வளம் வந்து பாதுகாக்கப்படும். பலருக்கு மாறுபட்ட கருத்து இருக்கலாம், பட் இருந்தாலும் கூட சொல்றேன், உஜாலா திட்டத்துல கேஸ் சிலிண்டர் கொடுக்கறதுனால வனத்துல போய் விறகுக்கை வெட்டுவது என்பது குறைந்து வந்திருக்கிறது. அந்த புகையினால் ஏற்படுகின்ற மூச்சுத்திணறல் குறைகிறது, புகையினால் ஏற்படுகின்ற புற்றுநோய் குறைகிறது, கிராமப்பட்டி இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கணக்கெடுக்கின்ற போது சில மாறுபாடுகள் நாம் செய்கின்ற போது இயற்கை வளத்தை நம்மால் பாதுகாக்க முடியும். அதில் இப்போ உங்க எல்லாருக்கும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் சுற்றுச்சூழல் வல்லுநர்கள். உரிகம் புலி அப்படின்னு சொல்லுவாங்க. புலியை வந்து உரிகம் புலிக்கு ஒரு சிறப்பு உண்டு. பெரிதாக இருக்கும், புளிப்புத்தன்மை நன்றாக இருக்கும், அப்படிலாம் ஒரு வகை இருக்கும். அதே மாதிரி நம்ம வளர்க்க ஆரம்பிக்கும் போது ஒரு 10 வகையான, இப்ப நாங்க அது மாதிரி ஒரு சேமிப்பை செஞ்சிருக்கோம். சிறு குறிஞ்சான் பல்வேறு பகுதியிலிருந்து கொண்டு வந்து வளர்ந்து எதுல வந்து ஜிம்னிமிக் ஆசிட் அதிகமா இருக்குதுன்னு ஒரு ஆய்வு செய்திருக்கோம். பல்வேறு பகுதிகளில் வளர்கின்ற தண்ணீர் விட்டான் கணக்குல எது நிறைய கிழங்கு கொடுக்குறதுன்னு பார்த்துருக்கோம். அது மாதிரி இஞ்சியில வந்து எது சுக்குக்காகுது, எது இஞ்சிக்காகுது, வயநாடன் சுக்குக்கூட என்ன தன்மை இருக்கிறது, சுக்குமாறனுக்கு என்ன தன்மை இருக்கிறது, அப்படி எல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி செய்யறதுனால அந்த சிறந்த இயற்கை, அதாவது நம்ம எதுக்காக ஜிஎம்ஓ வேண்டாங்கிறோம், ஜெனட்டிக் மாடிஃபைட் வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா, எங்க நாட்டிலேயே கத்திரிக்காய் எடுத்தா
1000 வகை இருக்கிறது. நெல்லை எடுத்தால் லட்சக்கணக்கான வகை இருக்கிறது. இப்போது நெல்லை வந்து நம்ம ஊர்லயே சர்வசாதாரணமா 200 வகை வந்து பயிர்லயே இருக்கு இன்னைக்கு இன்னும். அதனால வந்து எங்க பல்லுயிர் தன்மை இருக்கிறதுனால எங்களுக்கு வந்து இந்த ஜெனடிக் மாடிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னு நாங்க வந்து முன் வாதம் வைக்கிறோம். அப்படி வைக்கின்ற போது எந்த இஞ்சியில சிறப்பான ஜிஞ்சரால் கண்டென்ட் இருக்கு என்று பார்த்து அதை நான் பயிரிட செய்ய முடியும். அடுத்த ஸ்லைட். இந்த சாகுபடி செய்கின்ற காரணத்தினால இந்த பொட்டானிக்கல் ஐடென்டிட்டியில வந்து சந்தேகமே வராது. ஒன்றுக்கு பதில் ஒன்று மாற்றுவது என்பது சாத்தியமில்லை. தர நிர்ணயத்தை வந்து முதல்லயே இண்டஸ்ட்ரி சொல்றதுனால அதை காய வைக்கிறதோ, அதை கிரேட் பண்றதோ, கிளாசிஃபை பண்றதோ ஃபார்மருக்கு வந்து டிஃபிகல்ட் கிடையாது. ஒரு விவசாயிக்கு வந்து நாம் சொல்லி கொடுத்து விட்டு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்து விட்டால் கர்ம ஸ்ரத்தையுடன் அவர் அதை கடைபிடித்து அதை இனம் பிரித்து கிரேடிங் என்று சொல்றவங்க கொடுத்து நமக்கு கொண்டு கொடுப்பார். இது நான் அனுபவபூர்வமாக தொழிற்சாலைகளுக்கு பிரதிநிதியாக இருந்து, விவசாயிகளின் பிரதிநிதியாக இருந்து பயிர் செய்து கொடுத்த அனுபவத்தில் இருந்து இதை பேசுகின்றேன். அது மாதிரி சரியான நேரத்தில் வழங்க முடியும். இந்த ஆண்டு இவ்வளவு பயிர் இருக்கிறது, இவ்வளவு குவான்டிட்டி வரும் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி உள்ளூர் மருந்து தயாரிப்பதற்கும் சரி, வெளிநாட்டுக்கு மருந்து செய்து அனுப்பதை வந்து திட்டமிடுதல் முடியும். சிறிய அளவுல வந்து அனுப்பக்கூட முடியும். அடுத்தது வந்து சில தாவரங்கள் வந்து நாங்க ஹேர் ஆயில் செய்யும்போது வந்து பச்சை கரிசாலை கேட்போம், பச்சை அவுரி கேட்போம். பச்சைன்னா காய வைக்காத உலர் தாவரம் இல்லாம ஃப்ரெஷ் பிளான்ட்ஸ், கீழா நெல்லி இந்த மாதிரி கேட்போம். அப்படி கேட்கின்ற போது ஒரு விவசாயிடம் இருக்குன்னா ஒரு ஃபோன் பண்ணோன்னா எனக்கு அடுத்த நாள் காலையில 8 மணி நேரம் 12 மணி நேரம் தமிழ்நாட்டில் எங்க இருந்தாலும் வந்து சேர்ந்துடும். ஸோ அதனால இந்த சாகுபடி செய்யறதுனால விவசாயிக்கும் நன்மை, இண்டஸ்ட்ரிக்கும் நன்மை. விவசாயியை பொறுத்தவரை பருவகால திட்டமிடல் சாத்தியம். எவ்வளவு தேவை என்று அதை மட்டும் சேகரிக்க முடியும், அவ்வளவு மட்டும் வளர்க்க முடியும். ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம ஊரை பொறுத்தவரை ஆல் ஆர் நன். நாங்கள் இதய தசையை சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா இதய தசை வந்து எல்லாம் ஒண்ணு போல வேலை பெய்யும், கட்டி ஒண்ணு போல சொல்லணும். அதே மாதிரி தமிழக விவசாயிகள்கிட்ட வந்து ஒரு இது குறையாக சொல்ல மாட்டேன், அது வந்து அவங்களோட இது பழக்கம். ஒருத்தர் பயிர் பண்ணா எல்லாரும் அதே பயிர் பண்றது. இது தக்காளிக்கும் பொருந்தும், வெங்காயத்துக்கும் பொருந்தும், அதே மாதிரி சித்தமாக மூலிகைக்கும் பொருந்தும். அதனால நம்ம தெளிவாக ஒரு மைய நிலையில வந்து இந்த ஆண்டுக்கு வந்து டிமாண்ட் சப்ளை ஸ்டடி, இண்டஸ்ட்ரி எவ்வளவு பயன்படுத்துகிறது, ஏற்றுமதியாளர்கள் எவ்வளவு பயன்படுத்துகிறார்கள், மருத்துவர்கள் எப்படி நேரடியாக வாங்கிறார்கள், இதெல்லாம் கொஞ்சம் கணக்கிட்டு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது ஒரு சர்வே செய்து வாலண்டியரா செய்யலாம். நம்ம செஞ்சு எவ்வளவு டிமாண்ட் சப்ளை ஸ்டடி அசஸ் பண்ணி விவசாயிகளுக்கு சொன்னோம்னா இந்த பகுதியில இது சிறப்பா இருக்கு, அதனால இந்த தாவரத்தை நீங்க வளருங்க, உங்களுடைய பல்தன்மை, உங்களுடைய நீர் இருப்பத்தன்மை, ஆட்கள் கிடைக்கின்ற தன்மை, இதெல்லாம் கணக்கிட்டு நம்ம சொன்னோம்னா அவங்களால சாத்தியம் பண்ணலாம். நிச்சயமாக அவர்கள் வந்து பயிர் செய்கிற தாவரங்களை விட கூடுதல் விலையை பெற முடியும். இஞ்சி, நான் இப்போ ஒவ்வொரு தாவரத்துக்குள்ள போறேன். இஞ்சியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்னேன் 2 பகுதியில் தான் பயிர் பண்றாங்க. ஆனா வந்து வயநாடுல வந்து மிகச்சிறப்பாக வரதா, சுக்குமாரன், பல்வேறு வயநாடன் என்று பல்வேறு வகையில பயிர் செய்யறாங்க. நம்ம ஊர்ல கரிசல் மண் இருக்கிற நல்ல ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் இருக்கிற பகுதிகளில், மஞ்சள் வளர்க்குற பகுதியில ஓரளவுக்கு இஞ்சியும் வளர்க்க முடியும். என்னுடைய அனுபவத்துல ஒரு மூடு, அதாவது ஒரு செடியை மேல் எடுத்து 18 கிலோ வரை இயற்கை வேளாண்மையில், வேளாண்மையே இயற்கை இல்லைன்றது அதாவது இருந்தா கூட வேளாண்மையில வந்து அது பார்த்துருக்கேன். ஒரு ஏக்கர் அளவுக்கும் நிறைய, அதை காய வச்சப்பறம் நிறைய. அப்படி வந்து இஞ்சியை வளர்ப்பது வந்து நமக்கு ஒரு முக்கியமானது. தண்ணி தங்க விடாம இருக்கணும், கருப்பு நிறம் மண்ணா இருக்கணும். இதை ஃப்ரெஷ்ஷா வந்து டேபிள் ஜிஞ்சருக்கு வைக்கலாம், ட்ரை வைக்கலாம். அடுத்த ஸ்லைட். அமுக்கரா. இந்த அமுக்கரா கிழங்கு வந்து சித்த மருத்துவ ஆயுர்வேத மருத்துவத்துல மிக அதிகமாக பயன்படுகிறது. டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன் வந்து உயர் மட்டத்துல ஹிமாலயாஸ்ல வேலை செய்கின்ற நம்முடைய வீரர்கள் கொடுத்து எப்படி உடல் வலிமையை அதிகப்படுத்துகிறது, அடாப்டோஜன், சூழலுக்கு ஏற்றாக தங்களை மாற்றிக்கொள்வதற்கான வலிமையை எப்படி கொடுக்கிறது ஆராய்ச்சி செய்யறாங்க. இன்னைக்கு உலக நாடு முழுவதும் தமிழகத்திலிருந்து தெரிந்த ஒரு மூலிகை என்றால் அமுக்கரா.
இல்ல சீமை அமுக்கரா, நாட்டு அமுக்கரா என்ற 2 வகை இருக்கிறது. நாட்டு அமுக்கராவை பொறுத்தவரை இயற்கையாக நான் பார்த்திருப்பது வந்து ஹோசூர் பகுதியில இருக்கிற அந்த பெருமாள் கோயில் போற வழியும் சரி, சந்திரசூடர் கோயில் போற வழியில இயற்கையாக நன்றாக வளர்ந்திருக்கிறது. இத வந்து அமுக்கரால என்ன சிக்கல் இருக்குதுன்னா வந்து இண்டோர் இருந்து மினிமேச்சர் இருந்து மண்டாசூர் இருந்து நம்ம இங்க கொண்டு வந்து வளர்க்கின்ற போது நம்ம வந்து தூவுதல் மூலமா ஸ்ப்ரெட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம நாத்து எடுத்து நடும்போது நம்ம மையத்து வேற வந்து உடைச்சிடும். ஒரு குச்சியை வச்சு ஓட்டை போட்டு அதை நடணும்னு நம்ம சொன்னா கூட அந்த மைய வேற உடைச்ச காரணத்தினால ஆணி வேர்கள் இல்லாம சல்லி வேர்கள் மட்டும் கிடைக்குது. அதனால வந்து வேல்யூ அதிகம் இல்லை. அதனால வாட் வி கால் அஸ் தி சோயிங், நேரடி விதைத்தல், மணலோடும் சாம்பலோடும் கலந்து நல்லாக பண்படுத்தப்பட்டிருந்த தூவி விடுதல், விதை தூவல் மூலமாக பரவ செய்தல் நல்லது. இல்ல நாட்டமுக்கரா வந்து இங்க ஓரளவுக்கு நன்றாக வளரக்கூடிய தன்மை உள்ளது. ஆனா வந்து மணல் பாங்கான நிலமா இருக்கணும். கிளே சாயில வந்து எந்த ரூட் கிராப்பையும் நம்ம வளர்க்க முடியாது. ஸோ அதனால அதற்குண்டான தன்மையுடன் வந்து நம்ம வளர்க்கணும். சாம்பல் நிறைய போடணும். என்னன்னா வந்து அந்த வேர்பயிர்கள் எல்லாருக்குமே பொட்டாசியத்தை அதிகம் வேணும்னு நமக்கு தெரியும். அதனால அதை போடணும். 6 மாதம் முதல் 8 மாதங்கள் வரை வளர்க்கணும். இது வந்து குறைந்த 250 கிலோ வரை கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கொஞ்சம் குளிரான பிரதேசங்கள்ல, கிருஷ்ணகிரி மாவட்டம் போன்ற பகுதிகளில், சத்தியமங்கலம், கோபிச்செட்டிப்பாளையம் அந்த மாதிரி பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து ஒரு 2000 அடிக்கு இருக்கிற பகுதியில் மிக நன்றாக வளரும். அடுத்தது நீர்பிரமி. இந்த நீர்பிரமி வந்து ஏன் முக்கியமா சொல்றேன்னா, நினைவாற்றலுக்கான மருந்து அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். மன அழுத்தத்தை குறைக்கக்கூடிய மருந்துங்கிறது ரொம்ப முக்கியம். இன்சோம்னியா என்ற தூக்கம் வராத தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்து என்பது ரொம்ப முக்கியம். இது மாதிரி பல்வேறு மருத்துவத்துல வந்து இதை விட முக்கியமா இன்றைக்கு இளம் பெண்கள் அதிகமா வர்ற PCOS என்று சொல்லுகின்ற பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ்ல வந்து நீர்பிரமியோட பயன்பாடு வந்து மிக அதிகமா இருக்கிறது. ஸோ இந்த நீர்பிரமியை வந்து நல்ல சதுப்பு நிலத்துல நன்றாக வளரும். ரொம்ப முக்கியமானது வந்து கொஞ்சம் உப்புச்சத்து இருக்கிற பூமியில கூட, சலைன் சாயில் என்று சொல்கின்றோமே, அதுல கூட மிக நன்றாக வளரும். இது நாங்க வேடிக்கையா சொல்லுவோம், இந்த செடியை கிள்ளி சட்டப்பையில வச்சேன்னா அந்த சட்டப்பையில இருக்கிற வேர்வேலை வளர்ந்துரும் அப்படின்ட்டு. தரையில படர்ந்தா வந்து மிக அழகான ஒரு படுக்கையா இருக்கும். இனிமேல் லான் இருக்கிற இடத்துலலாம் நீர்பிரமி தான் இருக்கணுங்கிற மாதிரி நீங்க பார்க்கணும். அதுல இருக்கிற இந்த வயலட் கலர் பூ எங்கெல்லாம் இருக்கோ அங்க எல்லாம் வந்து தேனீகள் கூட்டம் மிக அதிகமா இருக்கும். அதனால இதை வந்து எபிகல்ச்சர் என்று சொல்கின்றோமே, அதாவது தேன் கூடு வைத்து வளர்த்தல், அதையும் இதையும் இணை செயலாக செய்ய வாய்ப்பு இருக்கிறது. நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்க முதல் அறுவடை செய்யும் போது 1.5 டன் அளவுக்கு உலர்ந்தது வரும். 60 ரூபாய் 80 ரூபான்னு வச்சா கூட ஒரு நல்ல லாபகரமான தாவரம். அதுக்கப்புறம் 2 தரம் அதை கட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாசத்துக்குள்ள 3 தரம் நம்ம கட் பண்ணி எடுக்க முடியக்கூடிய தாவரம் இது. நிலவேம்பு சித்த மருத்துவத்திற்கு இன்று அங்கீகாரம் கிடைப்பதற்கு முன்னால் எப்படி கீழாநெல்லி இருந்ததோ அது போன்று இன்றைக்கு சித்த மருத்துவத்திற்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கு காரணமாகின்ற தாவரம் நிலவேம்பு. இதை வந்து சில பகுதிகளில் வந்து சிறியானங்கை என்று சொல்கிறார்கள். சிறியானங்கை வேற, நிலவேம்பு வேற. இது வந்து விதைகள் மூலமாக நன்றாக வளரும். இது விதையை வந்து சேகரிக்கிறது ரொம்ப எளிது. நன்றாக முத்திய அந்த ப்ரௌன் கலர்ல அந்த காய் வந்தப்பறம் அதை எடுத்தோம்னா கருப்பு விதைகள் வரும். அந்த விதைகளை சேகரித்து வச்சு ஒரு 250 கிராம் விதை இருந்தால் கூட ஒரு நல்ல ஏரியால வந்து பரவ செய்ய முடியும். இது நிழல்ல பார்ஷியல் ஷேட் என்று சொல்கின்றோமே, அந்த நிழல்கள்ல வந்து நன்றாக வளரும். தண்ணி அதிகம் தேவையில்லை, தண்ணி தேங்க தேவையில்லை. கலர் நிலத்தை தவிர மற்ற எல்லா நிலங்களையும் நன்றாக வளரும். 4 மாதத்துல வந்து வளர்ந்துடும். 4 மாதம் கழிச்சு நீங்க அறுவடை செஞ்சு விட்டா கூட அந்த விதை உதிர்ந்து மீண்டும் மீண்டும் வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால வந்து நிலவேம்பு வந்து 60 முதல் 80 ரூபாய் வரை சாதாரண நாட்களில் கூட உலர்ந்தது விற்பனை செய்யப்படும். ஏக்கர்ல 1.5 டன் அளவுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம். விவசாயிகளுக்கு நல்ல பலன் தரும். இன்றைக்கு நிலவேம்பு குடிநீரை பற்றி தெரியாதவர்களே இருக்க முடியாது. நிலவேம்பு குடியில் 9 பொருட்கள் இருக்கிறது. அதுல முதல் பொருள் முதன்மையானது. கிங் ஆஃப் பிட்டர், ஈரல் நோய்களுக்கு சிறந்தது,
சுரத்திற்கு நல்லது, வைரஸ் நோய்களுக்கு, தீங்குருமைகளுக்கு நல்லது. அதனால்தான் இன்றைக்கும் கூட COVID-19க்கு இது ஒரு முக்கியமான மருந்தாக பயன்படுத்துகின்றோம். எல்லாரும் கபசுர குடிநீர் பத்தி பேசியிருந்தாலும் கூட பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கும் போது கபசுர குடிநீரை விட நிலவேம்பு குடிநீர் தான் 30 லட்சம் பேருக்கு, அதாவது இது 1,23,00,000 பேருக்கும் அது 1,47,00,000 பேருக்கும் கொடுக்கப்பட்டதாக பாராளுமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் எவ்வளவு நிலவேம்பு தேவைப்படும் அப்படின்னு நீங்க ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். கற்பனையில கணக்கு போட்டுக் கொள்ளுங்கள். அடுத்து வல்லாரை. வல்லாரை யூஸ்வலா கொடைக்கானல்ல நல்லா வரும், மூணார்ல நல்லா வரும், டீ எஸ்டேட்ல நல்லா வரும். ஆனா தென்னந்தோப்புல அதோட நல்லா வரும். என்னுடைய தோட்டத்துல இருக்கிற மலைவேம்பு மரங்களுக்கு நடுவுல வந்து மிகச்சிறப்பாக வளர்ந்துருக்கு. சோ இதுக்கு வந்து ஈரம் வேணும். ஆனா தண்ணி தங்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணி தங்கினா எரெக்டா வளரும், மற்றபடி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஆனா எடை ரொம்ப குறைவா இருக்கும். விலை கூடுதல், எடை குறைவா இருக்கும். நான் வாழுகின்ற ஆதம்பாக்கம் பகுதியில மிக அருமையா வந்து ஒரு வயசானவர் வந்து தள்ளு வண்டியில வச்சு வல்லாரை விற்பார். எங்க இருந்து வருதுன்னா, சார் இங்க இன்னும் ஒரு 4-5 ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்கு சார், அதுக்கு நடுவில் இருக்கும்பா. நான் அது என்னோட முகநூல்ல கூட பதிவு செஞ்சிருக்கேன். எப்படி நகரத்துக்குள்ளேயே கொண்டு இது மாதிரி விவசாயம் செய்ய முடியுதுன்ட்டு. சோ இது தாவரங்கள் மூலமா அந்த ரன்னரை கிள்ளி வச்சா வந்துடும், விதைகள் மூலமா வரும், களிமண் மணல் நீர்ப்பாங்கான எல்லா பகுதியும் நல்லா வரும், அழை செமி ஸ்டேட்ல நல்லா வரும், அழகா பச்சை போர் இருக்கும், நீர்ப்பாசனம் தேவை, சந்தையில வந்து உணவுக்காக விற்கப்படுகிறது, உலர்ந்த விலைகள் தொழிற்சாலைக்கு விற்கப்படுகிறது. காரத்தன்மையுடைய நிலத்தை விட அமிலத்தன்மையுடைய நிலத்துல நல்லா வளருது. கரிமச்சத்துடைய களிமண் பூமியில வந்து மிக நல்லா வளருது. திப்பிலி இது வந்து குத்துச்செடியும் நம்ம வளர்க்க முடியும், படர்கொடியாவும் இருக்கும். இந்த படர்கொடியை ப்ராப்பரா ட்ரிம் பண்ணி வச்சோம்னா இது கிட்டத்தட்ட மல்லிகை வளர்க்குறவங்களுக்கு இது நல்லாக புரியும். எப்படி மல்லிகையை வந்து குத்துச்செடியா மாத்துறீங்களோ அதே மாதிரி திப்பிலியும் மாற்ற முடியும். அந்த திப்பிலி வந்து அந்த ரூட்டட் இது இருக்குல்லையா பாட்டு, அதை எடுத்து நட்டு வச்சோம்னா நல்லா வந்துடும். ஈரப்பதம் வேணும். சென்னையில வர்றதுக்கு காரணம் வந்து ஹியூமிடிட்டி. காற்றுல இருக்கிற ஈரப்பதத்திலே வந்து நல்லா வளருது. இது வந்து ஒரு 2000-3000 அடியிலாம் நல்லா வளரும்னு நம்ம நம்பிட்டு இருந்தோம். நாங்க சென்னையில வளர்க்க ஆரம்பிச்சப்பறம் தான் புரிஞ்சது. நாங்க கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இருக்கிற ஈரப்பதம் வந்து ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி எப்போதுமே நமக்கு அதனால தான் அடிக்கடி வேர்க்குது. அதனால வந்து இங்க நல்லா வளருது. இது அரிசி திப்பிலின்னு இருக்குது. கண்ட திப்பிலின்னு நான் சொன்னேன், தண்டு. திப்பிலி மூலம் அப்படிங்கிறது திப்பிலி வேறு. ஒரு தரம் பயிர் பண்ணிட்டீங்கன்னா எப்படி மல்லிகை கவாத்து பண்ணி மலர் எடுக்கிறோமோ அது போல இதை வந்து தொடர்ந்து நாம் எடுத்துக்கொள்ள முடியும். 10 ஆண்டுகளுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அப்படின்னா நம்ம நடும்போது நல்ல உரத்தை போட்டணும். இயற்கை உரம் நல்ல, அதான் எழுதிருக்கேன், இயற்கை உரம் நல்லா செழும்பிய செம்மண் கரிசல் மண்ல நல்லா வளரும். அதனால 10 ஆண்டுக்கு பயிர் போடுறோம்னா அதுக்கு எவ்வளவு தொழு உரம் போடணும்னு நம்ம முதல்ல முடிவு செஞ்சுக்கணும். தொழு உரம் என்று சொல்லும்போது நன்றாக மக்கிய தொழு உரமா இருக்கணும். ஏன்னா வந்து அதுல பூஞ்சைகள் வராம செடி அழிக்காம பாத்துக்கணும். நல்லா உள்ளர்ந்த தொழு உரம், அதை பத்தி சூழலுக்கு நல்லா தெரியும். தென்னை மரம் பாக்கு மரத்துக்கு நடுவில் ஊடு பயிராக நன்றாக வளர்க்க முடியும். மிளகு இது லிமிட்டட் ஏரியால தான் வளர்க்க முடியும். பட் இருந்தாலும் வந்து நல்ல ஊடு பயிராக வளர்க்க முடியும். எப்போதுமே வந்து பாக்கு மரம், கமுகு மரத்துக்கு இதெல்லாம் ஏற்றி வருவாங்க. ஸோ அது நெடுநாளுக்கு இருக்கக்கூடியது. இதை கூட வந்து இப்போ வந்து சில வகைகள் வந்து கொத்துச்செடியாக வளர்க்கக்கூடிய பயிற்சியும் வந்து செஞ்சிருக்கிறாங்க. அதுக்குண்டான விதைகளை வாங்கி நம்ம பயிர் செய்ய முடியும். இது வந்து கட்டிங்ல இருந்து வர முடியும், விதையில இருந்து வர முடியும். விதையிலிருந்து வரும்போது நாளாகும், பட் ட்ரூ டு மதர் இருக்காது. மதர் எப்படி, அதாவது தாய் செடி எப்படி இருக்குமோ அதே தன்மை இருக்க வேண்டும் என்ற கட்டளை இல்லை. அதனாலதான் அதை வந்து இந்த லேயரிங் போட்டோ இது போட்டோ போட்டு வாங்கிக்கலாம். இந்த வாய் விலங்கத்தை பத்தி நான் சொல்றது என்னன்னா வந்து குறிப்பிட்ட பகுதிக்காக நான் சொல்றேன். ஜவ்வாது மலை பகுதி இதுல வந்து நிறைய வேலைகள்ல வாழ்ந்து வாய்விடங்கம் வந்து ஏறு கொடியாக ஒரு புதராக வளர்ந்து கிடக்கிறது. இந்த ஏறுகொடி இதுவாக என்ன காரணம் வந்து வாய்விடங்கம் வந்து குடல் கிருமி நாசினியாக பயன்படுகிறது. இதனோட விலை வந்து ஆண்டுக்காண்டு அதிகமா போகுது. ஜவ்வாது மலையில இருந்து நிறைய பேர் வந்து மரம் வெட்டுறதுக்காக போய் திருப்பதியில மாட்டிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும்.
அவங்களுக்கு வந்து இந்த வாய்விடங்கத்தையும் வந்து ஒரு வாய்ப்பாக, இது மட்டும் நான் சொல்லலாங்க, ஜவாது மலையில் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது மூலிகை வளர்ப்பதற்கு. இதையும் ஒரு வாய்ப்பாக நாம் பயன்படுத்த முடியும். கொல்லிமலை, ஜவாது மலையெல்லாம் வந்து சில அட்வான்டேஜ் என்னன்னா வந்து இந்த மலைகள்ல வந்து பெருமளவில் வந்து பெருவிலங்குகள் இல்லை. அதனால வந்து ரொம்ப பயப்படக்கூடிய தன்மை நமக்கு வேண்டியதில்லை. இவை எல்லாம் தான் இப்ப விடப்பட்டு இருக்கின்ற காப்பகங்கள் இல்லாத பகுதிகள். உலர்ந்த பழங்கள் வந்து வர்த்தகத்தில் பயன்படுகின்றது. அதுக்கடுத்து நித்திய கல்யாணி பெர்மனண்டா வின்கா ரோசியா, வின்கிறிஸ்டின் இதுக்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்தியாவில் ஒரு சில நிறுவனங்கள், சீரம் இன்ஸ்டியூட் போன்ற நிறுவனங்கள் வந்து இதை எடுக்கிறாங்க, ஸ்டிப்லா எடுக்கிறாங்க. ஆனா வந்து இது ஒரே ஒரு மோனோபலி மாதிரி ஒருத்தர் கையிலேயே இருக்கு விருதுநகர்ல மட்டும். பட் நன்றாக எளிமையாக வளரக்கூடிய ஒரு ட்ரைலேண்ட்ல வந்து நான் ஒண்ணுமே போடாம தரிசா போட்டிருக்கேன்னு போடுறவங்க வந்து இது வளர்க்கலாம். இந்த முதல்ல நாங்க வளர்க்கறதுக்கு வந்து இந்த ஈஸ்ட் கோஸ்ட் ரோட்ல தானா வளர்ந்துருக்கிறது வந்து எடுத்துதான் விதைகள் எடுத்து வளர்த்தோம். இதுக்கு அடுத்து தண்ணீர் வீட்டாங்கிழங்கு, இதை பத்தி நான் பேசிட்டேன். இது வந்து 3 அடி இடைவெளியில வந்து வைத்து வளர்க்குறோம். இது விதை மூலமா வரும், சிறு சிறு கன்றுகள் மூலமாக நட்டு நடத்தலாம். நல்லா உயர்ந்து வளரும். அதனால குச்சி வச்சு விட்டோம்னா நல்லது. மாறி மாறி இந்த பக்கம் ஒரு வருஷம், அடுத்த வருஷம் ஒரு வருஷம் அப்படின்னு நம்ம கிழங்க தோண்டி எடுத்துட்டோம்னா சாண்டி சாயில் என்னன்னா 10 வருடங்களுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு தாவரம். தண்ணீர் வீட்டாங்கிழங்களோட யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நியூட்ரிஷன், லாக்டேஷன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு. இந்த லாக்டேஷன் இம்ப்ரூவ் பண்றது வந்து பெண்களுக்கு தாய்மார், பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு வந்து நவீன மருத்துவர்கள் எழுதுகின்ற பெரும்பாலான மருந்துகள்ல இந்த தண்ணீர் வீட்டாங்கிழங்கு இல்லாம இருக்கிறது இல்லை. அதுபோல வெட்டினரி சர்ஜன்ஸ் பயன்படுத்துகின்ற லாக்டேஷன், இப்பதான் ஆக்சிடாக்சின் எல்லாம் போட்டு அயோக்கியத்தனம் பண்றோம். சாரி இந்த வார்த்தையை பயன்படுத்துறது. ஆக்சிடாக்சின் மாதிரி போட்டு நம்ம பாலை பெருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா பால் பெருக்கிறது வந்து கொஞ்ச நாள் நின்று போகுங்கிற உண்மை நமக்கு மறந்து போயிடுது. ஆனா இது மாதிரி தாவரங்கள்ல வந்து மல்பரியை போட்டா நிறைய வந்து பால் பெருகுது, புரதச்சத்து அதிகமாகுது. தண்ணீர் வீட்டாங்கிழங்கு போட்டா அது மாதிரி அதிகமாகுது. அதனால வெட்டினரி யூஸ், ஹியூமன் யூஸ் ஆகிய 2 வகையிலையும் வந்து தண்ணீர் வீட்டாங்கிழங்கு பயன்பாடு இருக்கிறது. வேர்பயிர் அப்படிங்கிறதுனால லூஸ் சாயில் வந்து ரொம்ப முக்கியம். 2 ஆண்டுகள் பின்ன பயிர் செய்ய முடியும். அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான தாவரம், இதுவரை இது பயிர் செய்யப்படல, ஒயில்ல இருந்தா கலெக்ட் பண்றாங்க, குறிப்பிட்ட இடங்கள்ல பண்ணாங்க, சிடா கார்டிஃபோலியா இல்ல சிட்டாமுட்டி. இதனோட வேர்கள் வந்து பலா மூலம் அப்படிங்கிற பேர்ல இருக்குது. சித்தா ஆயுர்வேதத்தை வந்து பலா இல்லாத ஒரு மருந்து இல்லைன்னு சொல்ல முடியும். அதாவது நரம்பு பிரச்சனைகளுக்கு, மூட்டு பிரச்சனைகளுக்கு, இப்ப நம்ம வயதானவர்கள் கூட்டம் வந்து அதிகமாகி கொண்டே போயிருக்கும், பேபி பூமர்ஸ் பாப்புலேஷன். அப்படி இருக்கும்போது முட்டு வலி, நரம்பு வலி, வேதனை வந்து அதிகமாகி கொண்டுதான் போயிட்டு இருக்கும். என்னோட பிராக்டிஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி வந்து 10% டயபெட்டிக் பேஷண்ட் வந்து மாசத்துல பாக்குறேனோ அதே மாதிரி ஒரு 10-15% வந்து ஆர்த்ரைட்டிஸ் பேஷண்ட் பாக்குறேன். இது ஒரு மருத்துவரோட அனுபவம். அப்படி பார்க்கின்ற போது நம்ம வந்து வாழ்க்கை முறை நோய்கள்ல வந்து இந்த பலா மூலம் வந்து மிக முக்கிய பங்காற்றுகின்றது. இதுக்கு பதில் வட்டத்திருப்பி அப்படிங்கிற ஒரு பிளான்ட், சிடா அக்யூட்டா, அதனோட வேர் தான் வந்து இன்னைக்கு விற்பனைக்கு வருகிறது. இதுல இருக்கின்ற மருத்துவத்தன்மை வந்து அதுல இருக்காது. அதனால பலா மூலத்தை வளர்க்க வேண்டிய அவசியம் வந்து இன்றைக்கு கட்டாயமாக இருக்கிறது. இது வந்து ஒரு 6-7 மாசத்துல பயிர் செய்ய முடியும். நல்ல நிலமா இருந்ததுன்னா ட்ரை லேண்டு ரொம்ப கேர் எடுக்காம இருந்தா 9 மாசங்கள்ல பயிர் செய்ய முடியும். காரத்தன்மை, கரிசல் மண், செம்மண், சரல் மண், சரல்ல கூட நல்லா வளரும். இதுக்கு அடுத்த தாவரம் பேய்ப்புடல். இந்த பேய்ப்புடலுக்கு என்ன முக்கியம்னு வந்து பட்டோலம் அப்படின்னு சொல்லிட்டு இத வந்து குஜராத்ல வந்து நிறைய பயன்படுத்துறாங்க. தமிழகத்துல விருதுநகர் மார்க்கெட்ல நிறைய கிடைக்குது. ஆனா இன்னைக்கு நிலவேம்பு குடிநீர்ல கூட பேய்ப்புடல் பயன்படுத்த வேண்டிய இடத்துல இது 130 ரூபா சமூலம். சமூலம்னா ஓல் பிளான்ட். பாகல் இலை வந்து 13 ரூபாய் 15 ரூபாய் கிடைக்குது. ஏன்னா விவசாயிகள் ஒண்ணும் பண்ண போறதில்ல, வறுத்து போட்டு போறாங்க. இந்த பாகல் இலையை வந்து பேய்ப்புடல் இலைன்னா இப்ப வந்து நிறைய அடல்ட்ரேட் பண்ணி விட்டுறாங்க. அதனால மருந்துத்தன்மை குறைகிறது. சோ அதனால வந்து இத வந்து நாம வந்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதுக்கடுத்து மணத்தக்காளி. மணத்தக்காளி வந்து என்ன சிக்கணும்னா, மணத்தக்காளி வெத்தல் எல்லாருக்கும் தெரியும், மொத்த குழம்பு நல்லா சாப்பிடுவோம். விட்டமின் குறைபாடுகள், வயசானவங்க இருக்கும்போது வந்து நமக்கு வந்து விட்டமின் கீரைன்னு சொல்ற சக்கரவர்த்தி கீரை, சொரோபஸ் ஆண்ட்ரோகைனஸ் அந்த கீரையும் சொல்லணும்னு நினைக்கிறோம்.
அப்படின்னு சொல்ற இந்த கீரை வந்து மிக முக்கியமானது. விட்டமின் சத்தை வந்து நமக்கு கொடுக்கக்கூடியது, வந்து நரம்பு மண்டல செயல்பாடை அதிகப்படுத்தக்கூடியது, வாய்ப்புண் இல்லாமல் இருப்பதற்கு உதவக்கூடியது. அதனால மணத்தக்காளி கீரை வந்து நிறைய இப்போ விற்பனைக்கு வந்து வருகிறது. அதனால அதை நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்ப கூட வளர்க்குறாங்க. திண்டிவனம், விழுப்புரம் சில பகுதிகளில் வந்து வளர்க்குறாங்க. சென்னை மார்க்கெட்டுக்கு வருது. அடுத்தது பூனை மீசை. பூனை மீசை வந்து ஜாவா டீ என்ற பெயர்ல வருது. மலேசியா, இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான ஒரு தாவரம். இப்போ வந்து கிரானிக் ரீனல் டிசீஸ், சிறுநீரக பாதிப்பு வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்குது. ஆரம்ப கட்ட சிறுநீரக பாதிப்பு, நான் தெளிவா சொல்றேன், சிறுநீரக பாதிப்பை வந்து தடுப்பதற்கு வந்து நம்ம உப்பை குறைத்துக் கொள்ள வேண்டும், ஊறுகாயை குறைத்துக் கொள்ள வேண்டும். உலக நாடுகள் எல்லாம் வந்து 5 கிராம் மேல நம்ம உப்பு சாப்பிட கூடாது ஒரு நாளைக்குன்னு சொல்லுது. ஆனா இந்திய உணவுகள் வந்து 10 கிராம் நம்ம சாப்பிடுறோம். சோ அதனால வந்து நம்ம அதுக்கு ஒரு நியாயமும் நம்ம கற்பிக்கிறோம். நானும் கற்பிக்கிறேன். நாங்க எங்க ஊர்ல நிறைய வேர்க்கும், அதனால எலக்ட்ரோலைட் லாஸ் இருக்கும், அதனால நாங்க உப்பு கொஞ்சம் கூட சேர்த்துப்போம் அப்படின்ட்டு. சரிதான். ஆனா அது அதிகமாக போது சிறுநீருக்கு வேலைப்பளு அதிகமாகுது, ரத்த கொதிப்பு அதிகம் பண்ணுது. அதே மாதிரி சர்க்கரை நோயாளிக்கு இணை நோயாக வருது. ஸோ அப்படிலாம் இருக்கின்ற போது இந்த கிரானிக் ரீனல் டிசீஸ் வந்து இப்போ முன்னால எத்தனை டயாலிசிஸ் மிஷின் இருந்தது, இன்னைக்கு அரசாங்கத்திலே எவ்வளவு டயாலிசிஸ் மிஷின் இருக்கிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். வருமுன் காப்பது நல்லது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் நம்ம கணக்கில் இருக்கணும். அது போலவே இந்த பூனை மீசை வந்து ஆரம்ப கட்டத்தில் மூக்கரட்டையும் பூனை மீசையும் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற ரீனல் டிசீஸ்ல வந்து நன்றாக உதவி செய்கிறது. ஆனா கிடைக்கிறது தான் அதிகமாகுது. இது ரொம்ப எளிதாக வளரக்கூடிய செடி. இன்னைக்கு வந்து 100 கிராம் 100 ரூபாய் 150 ரூபாய் அந்த விலையில விற்கப்படுகிறது. இது வந்து நம் சிறுநீரக பாதிப்பு நோயாளிகளுக்கு செய்கின்ற துரோகம் என்று நான் நினைக்கிறேன். அதிகமான 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு மேல 1 கிலோவே விற்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட இது. ஏன்னா அவ்வளவு ஈஸியா வளரக்கூடியது. அடுத்த ஸ்லைட். மருதோன்றி அல்லது அழவனம், இது வேலிப்பயிற்காக நான் இதை வந்து இங்க சேர்த்திருக்கேன். இன்னொன்னு வந்து தமிழக திருமணங்கள் எல்லாம் முன்னால வந்து அந்த மெகந்தி டே எல்லாம் ஒண்ணு இருந்தது, நான் பார்த்தது இல்லை. இப்போ ஒரு 7-8 ஆண்டுகளாக மெகந்தி டே வந்து ரொம்ப முக்கியமாயிடுச்சு. அது மாதிரி ஹேர் ஆயில் திருமணத்துக்கு முன்னால வந்து மருதாணி வைக்கிறதுங்கிறதே வந்து ஒரு பெரிய விழாவா. 250 கோடிக்கு வந்து மருதாணி சார்ந்த வியாபாரம் சென்னையில் நடக்கிறதாக ஒரு புள்ளி உரமே எங்களுக்கு இருக்கு. இந்த கோன் எல்லாம் சேர்த்து அது மாதிரி பார்லர்ஸ்ல யூஸ் பண்றது, காட்ரேஜோட ஹென்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா 250 கோடி. ராஜஸ்தானுக்கு அடுத்து தமிழ்நாடு தான் மருதாணி சப்ளை பண்ணுது. ஸோ அதனால மருதாணி வந்து ஒரு பயிராக வளர்ப்பது நல்லது. சிறுகுறிஞ்சான் வந்து இப்போ ஃபுல்லா கோயில் இருந்தா கலெக்ட் ஆகுது. இதையும் வந்து மல்லிகை செடி மாதிரி குத்துச்செடியாக நன்றாக வளர்க்க முடியும். இதுவும் வந்து ஜிம்னிமிக் ஆசிட், இது மட்டுமே சர்க்கரை நோய்க்கு மருந்து இல்லை. ஆனால் சர்க்கரை நோய்க்கு பயன்படுத்துகின்ற மருந்துல இதுவும் இருக்கின்ற காரணத்தினால இதுக்கான தேவையும் வந்து அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம நாட்டை விட ஜப்பான்ல இதை நிறைய பயன்படுத்துனாங்க, நிறைய எக்ஸ்போர்ட் ஆகுது. அதனால சிறுகுறிஞ்சானை வந்து இனிமேல் நம்ம பயிர் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. வெள்ளக்கரிசாலை முன்னால வந்து தஞ்சாவூர் பகுதிகள்லாம் வந்து கையாந்தகரை, கரிசாலை, கரிப்பான் மிக சாதாரணமா கிடைச்சிட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து ரொம்ப முயற்சி எடுத்து தேடுறோம். ஒண்ணு ஹேர் ஆயில்ல போறது ஒரு பக்கம் இருந்தா கூட அல்டலாக்டோன், வயிற்றுல அசைட்டிஸ், நிறைய பேர் மது குடிக்கிறாங்க. மது குடிக்கிற நிறைய பேருக்கு லிவர் டேமேஜ் வருது, அசைட்டிஸ் வருது. அங்க ஃப்ளூயிடை வெளியேற்றணும், அதே டைம் வந்து எலக்ட்ரோலைட் நஷ்டமாக கூடாது அப்படின்னா வந்து லாக்டோன்ஸ் சேர்ந்த மருந்துகள் தேவை. இதுல அல்டலாக்டோன்ஸ் இருக்கின்ற காரணத்தினால வந்து வெள்ளைக்கரிசாலை மிகச் சிறப்பானது. அதை மீண்டும் பயிர் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. கீழாநெல்லி நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, விதைகள் மூலமா வளரும். அதாவது 70 நாள் பயிர் தான் வந்து நல்ல பயனை தருகிறது. அது குறைந்த பயிர்கள் வந்து 1/2 அடி 3/4 அடிக்கெல்லாம் எடுத்தோம்னா நம்ம நானும் கீழாநெல்லி அரைச்சி சாப்பிட்டேன் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி கிடைக்குமே தவிர மருந்தாகாது. அதனால வந்து இதை நம்ம வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. நிறைய பேர் வளர்த்தும் செஞ்சிருக்காங்க. வின்டர் சீசன்ல மட்டும் வளர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த பவுடரி மைல்டுங்கிற நோய் வரும். அதனால வந்து இது பாதிப்பு ஏற்படும். இது அடுத்த பட்டியல் வந்து என்ன போட்டிருக்குன்னா, ஒரு விவசாயி வந்து ஏதாவது ஒரு பயிர் செய்யறாங்கன்னா அது நிலத்தை தயாரிப்பதற்கு என்ன செலவு, நாற்றங்காலுக்கு என்ன செலவு, விதைக்கு என்ன செலவு, அடி உரத்துக்கு என்ன செலவு, நடவுக்கு என்ன செலவு, நீர்ப்பாய்ச்சலுக்கு என்ன செலவு, களை எடுத்தல் என்ன செலவு, பயிர் பாதுகாப்பு என்ன செலவு, அறுவடை என்ன செலவு, அறுவடைக்கு பின்னாடி உலர வைத்தலுக்கு என்ன செலவு, அப்புறம் வந்து அனுப்புறதுக்கு உண்டான செலவு,
இது எல்லாத்தையும் வந்து ஒரு பட்டியலிட்டு இது மாதிரி என்னோட சிறு புத்தகம் ஒண்ணு வெளியிட்டிருக்கேன். அந்த புத்தகத்துல இந்த தகவல் எல்லாம் இருக்கு. கொடிவேலி வந்து புற்றுநோய் அதிகமா இருக்கிறதுனால கொடிவேலிக்கு உண்டான தேவையும் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. வெள்ளை கொடிவேலி தான் வந்து நல்லது. மூவிலை இந்த தசமூலத்துல வந்து ஒன்று. அதுவும் வந்து இப்ப அளவுல குறைஞ்சிட்டு போது, எளிதா வளரக்கூடியது. அதனால மூவிலையும் வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. மர வகைகள் என்று பார்த்தோம்னா சந்தனம், பூவந்திக்கொட்டை, அசோக மரம், வெள்ளைக்குங்கிலியம், எட்டி, தேற்றாங்கொட்டை. முன்னால வந்து குளத்துக்கு சுத்தி வந்து தேற்றாங்கொட்டை வச்சுப்பாங்க தர்மபுரி மாவட்டங்கள்லாம். தர்மபுரினா எனக்கு புரிஞ்சது வந்து தர்மபுரி, கிருஷ்ணகிரி எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைந்த மாவட்டம். அதுல எதனால முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா வந்து அந்த குளத்துல வந்து தேற்றாங்கொட்டை விழுந்து நீரை வந்து தூய்மைப்படுத்தும். இன்னைக்கு கூட நான் இண்டஸ்ட்ரியலுக்கும் சரி, இண்டஸ்ட்ரியல் வெல்லுக்கும் சரி, எங்க வீட்டு வாட்டர் டேங்க்கும் சரி, நாங்க வந்து ஒரு முடிச்சுல வந்து தேற்றாங்கொட்டையை கட்டி 750 கிராம் கட்டி ஒரு முடிச்சை இறக்கி வச்சிருவோம். 21 நாட்கள் முடிச்ச மாத்தினோம்னா தண்ணீரை வந்து மைக்ரோப் அளவு சுத்தமா குறையுது, ஹெவி மெட்டல் அளவு குறையுது. அதாவது சில பகுதிகள் வந்து இரும்பு சத்து கொஞ்சம் கூட இருக்கும். பனியன்ல வந்து பச்சை இதுலயே இருக்கும், இந்த ப்ரௌன் கலர்லயே இருக்கும். எவ்வளவு சுத்தப்படுத்தாலும் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தலைமுடி கொட்டும். இதுக்கெல்லாம் காரணம் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். அந்த ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டரை குறைச்சிட்டு தண்ணியை சுத்தப்படுறதுக்கு தேற்றாங்கொட்டை முக்கியம். அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து உடல் பருமன் ஏற்படுறதுக்கு, உடல் நோஞ்சியா இருக்கிற குழந்தைகளுக்கு, பருமன்கிறது ஒரு பெரிய சிக்கலான வார்த்தை. அதுக்கு வந்து தேற்றான்கொட்டை இட்டு தேற்று மாந்தரை. அதனால தேற்றாங்கொட்டை ரொம்ப முக்கியம். அது மாதிரி நெல்லிக்காய் ரொம்ப முக்கியம், குமிழம் ரொம்ப முக்கியம், கல்யாண முருங்கை, முள்முருங்கை ரொம்ப முக்கியம். மருத மரம் வந்து நான் திருநெல்வேலிக்கான பாளையங்கோட்டையில இருந்து குடிக்கிறதுக்கு வந்து மன்னார்பேட்டையில் ஆத்தங்கரைக்கு போகும்போது 2 பக்கமும் மருத மரத்துல தான் நடந்திருப்போம் நாங்க. இப்போ வந்து மருத மரத்தை பார்க்கறதுக்கு பீமண்ண ஃபால்ஸ்ல போய் அந்த உலகத்திலே பெரிய பரந்த மருத மரத்தை பார்த்துட்டு வர வேண்டியதா இருக்கு. சோ மருத மரம் வந்து மருத நிலம், மருத நிலம் தண்ணீர் வளம். எங்க மருத மரம் இருக்கோ அங்க வந்து தண்ணி வந்து ரொம்ப பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம். ஆனா மருத மரத்தை வந்து ப்ரொமோட் பண்ண வேண்டியது அவசியம். தாண்டிக்காய் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணி திருப்பூர், கிளம்பாக்கம் அந்த ஃபாரஸ்ட்ல கூட இப்ப தாண்டிக்காய் நல்லா வந்துருச்சு. கடுக்காய் ரொம்ப முக்கியம், புங்கம் முக்கியம், மலைவேம்பு முக்கியம், வெட்பாலை முக்கியம், குடசப்பாலை முக்கியம், செஞ்சந்தனம் முக்கியம், வேங்கை முக்கியம், எருமைக்கன்று முக்கியம். நறுமண தாவரங்கள் என்று பார்க்கின்ற போது பச்சிலை, ரோஸ்மேரி, எலுமிச்சை புல், அப்புறம் வந்து டிகாலிபஸ் ஹாமில்டோனி, அதாவது கல் இடுக்குகள்ல வளரக்கூடிய பருநன்னாரி, மாகாளி, மலை நன்னாரி. இப்ப நன்னாரி சர்பத் நம்ம பயன்படுத்துறதெல்லாம் இதைத்தான். பட் இட்ஸ் எக்ஸலன்ட் wound healer. வயிற்று புண்ணாற்ற கூடத்துல மிகச்சிறப்பானது. பிம்பிள்ஸ், அக்னி என்று சொல்வதற்கு மிகச்சிறப்பானது. வெட்டி வேரை பத்தி சொல்ல வேண்டியது. இன்னைக்கு வெட்டி வேர் வந்து ரொம்ப ப்ராப்ளம், மாஸ்கல் எல்லாம் வந்துருச்சு. அது மாதிரி சீக்காய்க்கு உண்டான டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கும், மசம்புக்கான டிமாண்ட் அதிகமா இருக்கும், பில்வமத்துக்கான டிமாண்ட் அதிகமாயிட்டு இருக்கும், கற்றாழை, பிடிகரணை இவையெல்லாம் வந்து எப்போதுமே தேவை இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஒரு கீ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு மூலிகை பயிர் பண்ண போறாரு ஒரு விவசாயினா என்னெல்லாம் வேணும்னா இயற்கை வேலி, நீர் மற்றும் மண் பாதுகாப்பு. அதான் நான் சொன்னேன், பள்ளம் தோண்டி அதை மண்ணை எடுத்துனா 6 அடி வந்துடும். இந்த குழி 3 அடி, மண்ணு 3 அடி. அதுக்கு மேல வந்து 6வது அடி கலர்ச்சி இதெல்லாம் வச்சுட்டோம்னா பாதுகாப்பு அதிகமாகணும். ஒரு சிறிய சேமிப்பு கிடக்க வேணும், உலர்த்தல் தளம் வேணும். அது சூரிய நிழல் கூட இடம் இந்த உலர்த்தல் தளமா இருந்தா இன்னும் நல்லது. அவரே வந்து ஒரு நாற்றங்கால் பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியம். ஒரு இடத்துல இருந்து செடியை வாங்கிட்டு வந்து நடுறதுங்கிறது வந்து வயபிளே கிடையாது. கொஞ்சம் செடியோ கொஞ்சம் பேசிக் பிளான்ஸை வாங்கிட்டு வந்துட்டு 3 மாதம் ஆனாலும் பரவாயில்ல, நம்மளே ஒரு நாற்றங்கால் செஞ்சு அதை பரவ வச்சோம். நான் அப்படிதான் பண்ணேன். 1 கிலோ கடற்சிக்காய் அழகர் கோவில் மலையிலிருந்து வாங்கிட்டு வந்துட்டு அதை கொஞ்சம் நாளானா கூட பொறுமையாக அதை விதை நேர்த்தி செஞ்சு நாற்று எடுத்து அந்த நாற்றை வந்து என் தோட்டத்தில் வந்தேன்னா அந்த டிரான்ஸ்போர்டேஷன் காசு, டிரான்ஸ்போர்டேஷன்ல அடி வாங்குறது இதெல்லாம் குறையும். குழும முறை பயிரிடுதல், ஃபார்மர்ஸ் குரூப் கிளஸ்டர், அதெல்லாம் பயன்படுத்த வந்து ரொம்ப நல்லது. நீர்ப்பாசன கட்டமைப்பு உறுதி செய்வது நல்லது. போக்குவரத்து நல்ல இணைப்புச்சாலை இருக்கிறது நல்லது. தயாரிப்பு நிறுவனத்துல வந்து பேசி வச்சுக்கணும். ஒரு நிறுவனத்துக்கு உண்டான மருந்தை மட்டும் நம்ம எப்போதுமே பயிர் பண்ணக்கூடாது. நான் இங்க பட்டியலிட்டதெல்லாம் வந்து நூற்றுக்கணக்கான ஆயுர்வேத சித்த மருந்துகள் பயன்படுத்துற மூலிகை மட்டும் தான் இங்க பட்டியலிட்டிருக்கேன். ஒரு நிறுவனத்தை நம்பி நம்ம பயிர் செஞ்சோம்னா நம்ம நஷ்டத்துல மாட்டிப்போம். அதனால இதை வந்து பயிர் செய்யலாம். நான் வந்து கேள்விக்கு வந்து நிறைய நேரம் கொடுக்கலாம்னு நினைச்சிருந்தேன். ஆனாலும் கூட
எல்லா தாவரங்களையும் நான் கவர் பண்ணல, எனக்கு தெரியும். இன்னும் வீட்டுக்குள்ள வளர்க்கக்கூடிய தாவரங்கள் நிறைய இருக்கு. அதை நான் விட்டுட்டேன். சாரி. இது எவ்வளவு வேகமாக சென்றாலும் கூட தரவுகளை விட்டுவிடக்கூடாது என்றதுனால கேள்வி நேரத்தை நான் எடுத்துக்கொண்டு விட்டேன். மன்னிக்க வேண்டும். இருந்தாலும் எனக்கு நேரம் இருக்கிறது, உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கிறதோ அத்தனை கேள்விகளை நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள். மிக்க நன்றி ஐயா. சித்த மருத்துவத்தில் தாவரங்கள் குறித்து மிக அருமையான ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் ஒரு உரையை கொடுத்துள்ளீர்கள். தங்கள் நேரம் மற்றும் பலகால அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிகள் பல. கலந்துரையாடல் உள்ளவருக்கு ஒரு சிறு வேண்டுகோள். சூழல் அறிவோம் முந்தைய நிகழ்வுகள் மற்றும் இந்திய நிகழ்வுகள் குறித்து அறிந்து கொள்ள சூழல் அறிவோம் முகநூல் பக்கத்தையும் யூடியூப் பக்கத்தையும் காணவும். வரும் நிகழ்வுகள் குறித்து அறிந்து கொள்ள சூழல் அறிவோம் முகநூல் பக்கத்தை பின்பற்றலாம். கேள்விகள் ஏதேனும் இருப்பின் கேட்கலாம். ஐயா, ஏற்கனவே கேள்விகள் நிறைய வந்திருக்குதுங்க ஐயா. அதை முதல் வாசிச்சு அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு போய்க்கலாம். ஒவ்வொரு கேள்வியா? கண்டிப்பாங்க ஐயா. பெருஞ்சித்திரன் சொல்லிட்டு முகநூல் காலநிலை மாற்றம் மூலிகை வளர்ப்பிடையே உள்ள தொடர்பு பற்றி சற்று விரிவாக கூறவும் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு தாவரம் அந்த பர்டிகுலர் காலகட்டத்தில் தான் வளரும். இப்போ அந்த மழையோட காலம் நம்ம ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்றோம். ஆடி 18ல நமக்கு நட்டுவிட்டா இது எல்லா பகுதிகளுக்கும் சீராக இருக்குமான்னு சொல்ல முடியாது. தமிழகத்துல சில பகுதிகள் தென்மேற்கு பருவ காலத்துல மழை பெய்யுது, சில பகுதி வடகிழக்கு பருவ காலத்துல மழை பெய்யுது. பட் இருந்தாலும் கூட நம்ம மைய நிலைப்பாடை ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு வச்சிருக்கோம். இப்ப அதுல காலச்சூழல் மாறுகின்ற போது ஒரு ஆண்டு நிறைய மழை பெய்யுது, ஒரு ஆண்டு இன்றைக்கு மழையே இல்லைன்னா எப்படி பல விவசாயம் பாதிக்கப்படுகிறதோ அது போல இயற்கையும் தன்னுடைய தன்மையை இழக்கிறது. அப்படி ஒரு தேவை இருக்கிற காரணத்தினால ப்ரெடிக்ட் பண்ண முடியாம ஒரு சூழல் ஏற்படுகிறது. நேச்சுரல் டிசமினேட் ஆகி தான் திருப்பி வளரணும்னா கூட அந்த காலத்துல இந்த மருந்து கிடைக்குமா கிடைக்காதா என்ற சூழல் மாறுபாடெல்லாம் இருக்குது. கார்த்திகை பூன்னு நம்ம சொல்லுவோம், கண்வாளி கிழங்கு. நல்ல எக்ஸாம்பிள் அதுதான் எடுக்க போகணும். கார்த்திகை பூ நீங்க எப்படித்தான் வச்சு எங்க வீட்டுல வச்சு நான் தண்ணி விட்டா கூட கரெக்டா அந்த நேரத்துல வராது. சரியான நேரத்துல மழை வந்துன்னு வச்சுங்க, கார்த்திகை மாசம் நல்லா பூ வந்துருக்கும். இன்னும் என்னோட தோட்டத்துல எழும்பவே இல்லை. நம்ம ஐப்பசிக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கார்த்திகையில எனக்கு பூ வந்துருக்கணும், இன்னும் என் தோட்டத்துல இருக்கிறது இன்னும் எழும்பல. அப்படி இந்த பருவநிலை மாறுபாடுகின்ற போது அப்போ அதே மாதிரி அது மகரந்த சேர்க்கைக்கு அந்த சரியான நேரம் இருக்கணும். மகரந்த சேர்க்கை சேர்க்கின்ற போது மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, விதை பிடிக்காது, கனி பிடிக்காது, காய் பிடிக்காது. சோ அது மாதிரி இந்த பருவநிலை மாற்றம் ஒரு பெரிய அளவுல சித்த மருத்துவ மூலிகைகள் கிடைப்பதுல மாறுபாடுகளை ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. நன்றிங்க ஐயா. அவரே இன்னொரு கேள்வி கேட்டிருக்காரு. பள்ளிகளில் மூலிகை தோட்டம் அமைக்கும் போது மண் வளத்தை எவ்வாறு மேம்படுத்திக் கொள்வது என்பது பற்றி கூறுங்கள் ஐயா. ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு வகையான மண் அமைப்பை பெற்றுள்ளது. ஆமா, என்னன்னா ஏற்கனவே கொஞ்சம் மரம் இருந்ததுன்னா அந்த மரத்தினுடைய சருகுகளை ஒரு இடத்துல ஒரு குழி தோண்டி அந்த குழியில போட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் எங்க இருந்தாவது சாணம் கிடைக்குமானால் அதை போட்டுட்டு கொஞ்சம் புழுவை கொண்டு சேர்த்து விட்டோம்னா அது மக்கி விடும். நான் 2-3 குழிகளை அது மாதிரி ஏற்படுத்தி விட்டு இயற்கை உரங்களை நம்மளே சேர்க்கலாம். அவங்க சாப்பாட்டு போடுற வேஸ்ட்டை கம்போஸ்ட் பண்றது பாசிபிள். அப்புறம் சத்துணவு கூடங்கள் அந்த காய்கறி வேஸ்ட் இருக்கும், அதை கம்போஸ்ட் பண்றது ஈஸி. இப்போ எங்க வீட்டுல எல்லாம் எப்படி பண்றோம்னா இந்த சீனி சாக்குன்னு சொல்றோம் இல்லையா, அந்த சீனி சாக்குல முதல்ல கொஞ்சம் நல்ல பண்பட்ட மணல் இருக்கு, கொஞ்சம் புழுக்களும் இருக்கு, அதை போட்டுட்டு அதுக்கு மேல காய்கறியை போட்டுட்டே வரும், காய்கறி வேஸ்ட்டை போட்டு வரும். அதை லேசா தண்ணி தெளிச்சு வைக்கணும். அது சீனி சாக்குனா கொஞ்சம் காற்று புகுகின்ற வழி இருக்கும், மிக காற்று புகாத ஒரு வழி இருக்கும். சோ அதை மாதிரி நம்ம தொடர்ந்து செய்கின்ற போது 2 மாதங்கள்ல 2.5 மாதத்துக்குள்ள அது மக்கிறது. அடுத்த பை அது மாதிரி மாத்தி மாத்தி பை போய் நம்ம பண்ற மாதிரி குழந்தைகளுக்கு இந்த ஒரு கார்னர்ல, குழந்தைகள் போகாத ஒரு கார்னர்ல இத மாதிரி ஒரு குழியை தோண்டி அவங்களை கம்போஸ்ட் பண்ண விட்டோம்னா அது எளிதாக அவங்களுக்கு உரம் கிடைத்து விடும். அந்த உரத்தை கொண்டு அந்த மண்ணை வளர்க்கலாம். இனிஷியலா யாராவது உதவி செய்து அதை தோண்டுவதற்கோ அதை ஆற விடுவதற்கோ அல்ல இது மாதிரி இயற்கை உரத்தை போடுவதற்கோ தொழு அந்த
பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷனோ அதை அடாப்ட் பண்ணிக்கிற அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்களோ, வில்லேஜ் பஞ்சாயத்து தலைவர்கள்னா நான் சொல்ற முக்கியமான விஷயம் இதுதான். கிராம சபைகள்ல வந்து அவங்க செய்ய வேண்டிய விஷயம். அவங்க ஊர்ல இருக்கிற பள்ளிகளுக்கு அவங்க வீட்டுல இருந்து ஒரு இது அடுத்த பாண்டு உரத்தை கொண்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பள்ளி தோட்டம் வந்து மிக அருமையாக வளர்ந்து விடும். ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நாங்க இது மாதிரி பண்ணிருக்கோம், பள்ளிகள்ல இது மாதிரி பண்ணிருக்கோம், நகர பள்ளிகள்ல பண்ணிருக்கோம். பட் கேந்திர வித்யாலயம் சொல்லும்போது அந்த எக்கோ கிளப்ல இருக்கிற மாணவர்கள் வந்துருவாங்க, ஓரளவுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும், அதை வச்சு கொடுத்துருவாங்க. நன்றிங்க ஐயா. அந்த கேள்வி சார்ந்த இன்னொரு கேள்வி வந்திருக்குங்க ஐயா. சுற்றுச்சுவர் இல்லாத கிராமம் சார்ந்த அரசு பள்ளிகளில் ஆடு மாடு கடித்து விடாத மூலிகை தாவரங்கள் குறித்த விவரங்கள் பகிர்ந்தால் உதவியாக இருக்கும் ஐயா. முதல்ல வந்து என்ன பண்ணணும், கலர்ச்சிக்காய் ரொம்ப சின்ன குழந்தைகள் இருக்கிறதுல பண்ணக்கூடாது, ஏன்னா அது முள் இருக்கும். ஓரளவுக்கு அதாவது மிடில் ஸ்கூலுக்கு மேல இருந்தாங்கன்னா கலர்ச்சிக்காய், ஆடாதோடை, நொச்சி, மருதாணி, இவங்கெல்லாம் பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸ் காலேஜ்ல வந்து எங்களோட பார்க்கிங் சுத்தி மருதாணி வந்து அழகா ஒரு இது மாதிரி இருக்கும், வால் மாதிரி இருக்கும். மருதாணி வந்து பியூட்டிஃபுல்லா ஒரு வாலா கிரியேட் பண்ண முடியும் ஆர்னமெண்டலா. சோ அந்த மாதிரி தாவரங்கள் வந்து வேலி தாவரங்களை போட்டு அறிமுகப்படுத்திட்டு, அதுல ஏறுகுடிகள் ரொம்ப கீழே வளராம இருக்கிறது கற்றாழையை நட்டுட்டு அதுல பிரண்டையை ஏற்றி விட்டு இந்த மாதிரி ஒரு இயற்கை வேலியை அமைத்துக் கொள்ள முடியும், இயற்கை சுவரையை அமைத்துக் கொள்ள முடியும். நன்றிங்க ஐயா. இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் குறிப்பிட்டிருக்கேன். பல்வி கல்வித்துறை தருமபுரி மாவட்டம் சார்பா அரசு உயர்நிலைப்பள்ளி பாலவாடி மாவட்ட பள்ளியில இப்போ கடந்த வாரம் ஒரு அருமையான ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க சங்கர்ங்கிற ஆசிரியர் மூலமா. ஒரு சின்ன தகவல் வந்த கேள்வி. எங்களோட தமிழ்ச்செல்வன் ஒரு ஆசிரியர் வந்து எனக்கு தொடர்புல விழுப்புரம் பகுதியில் இங்க இருக்கார். அவர் வந்து அது மாதிரி பள்ளி தோட்டம் அமைச்சிருக்காங்க. நிறைய பள்ளி ஆசிரியர்கள் வந்து அது மாதிரி சுய விருப்பத்துல பண்றாங்க. நான் இப்ப ஆதிதிராவிட பள்ளிகளை சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மாணவர்களுக்கு வந்து அந்த தாவரங்களை பற்றிய புரிதல் வந்து கூட அதிகமா இருந்ததா நான் பாக்குறேன். அது டிபிக்கலா கிராமம் செங்கல்பட்டு மாவட்டம், சென்னை மாவட்டம் தான் நான் மிகவும் இங்க இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல வந்து ஆனைக்கட்டி பகுதி, பொள்ளாச்சி பகுதி, அது மாதிரி சில பகுதிகள். சோ அவங்க மாணவர்கள்ட்ட வந்து இந்த தாவரங்களை பற்றிய புரிதல் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன். அதுக்கு அவங்களே வந்து செடிகளை கொண்டு வந்து, உனக்கு தெரிஞ்ச ஒரு மருத்துவ செடியை கொண்டு வானா கொண்டு வந்து நடுறாங்க. அடுத்தது நல்லதுங்க ஐயா. மூலிகை பற்றி விவரங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள உதவும் நூல்கள் சில இருப்பின் பகிருங்கள் ஐயா. இது வந்து ஒரு சிக்கலான கேள்வி. எந்த மட்டத்துல அப்படிங்கிறது இருக்கு. என்னுடைய எளிமையான மருத்துவ மூலிகைன்னு ஒரு சின்ன புக் இருக்கு. அப்புறம் வந்து ஹோம் ஹெர்பல் கார்டன், கிச்சன் ஹெர்பல் கார்டனுக்கு ஒரு ஹேண்ட் வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கூட போட்டு பண்ணோம். அது மாதிரி ஒரு சிபிஆர் ஃபவுண்டேஷன் வந்து ஒரு சின்ன புத்தகம் இருக்கிறது. அதே மாதிரி பெரிய ஆய்வுக்கு உண்டானதுன்னா வந்து வெல்த் ஆஃப் இந்தியா மாதிரி வால்யூம்ஸ் வந்து சிஎஸ்ஐஆர் இருக்கு, மெடிசினல் பிளான்ஸ் ஆஃப் இந்தியா பை ஐசிஎம்ஆர் இருக்கு. சோ அது மாதிரி எந்த மட்டத்துல உங்களுக்கு தேவையோ அந்த மட்டத்துக்கான நூட்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. நன்றிங்க ஐயா. தங்களோட புத்தகத்தின் பெயர் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டிருக்காங்க ஐயா. நீங்க எழுதின புத்தகத்தின் பெயர்கள், ஐயாவின் புத்தகத்தின் பெயர்கள் பகிர்வும் கேட்டிருக்காங்க. தயவுசெய்து அந்த ctmr.org வந்து போனீங்கன்னா எங்களோட பப்ளிகேஷன்லாம் இருக்கும். எக்ஸ்டர்னல் தெரபிஸ், ஹெல்த் ரெசிபிஸ், வைத்திய சமையல், பல்வேறு இது மருத்துவ மூலிகைகள் நாங்க போட்டது இல்ல. சிலது நாங்க போட்டது, சிலது வந்து மத்த பப்ளிகேஷன் தடாகம் ஒண்ணு போட்டிருக்காங்க, அமுத நிலையம் ஒண்ணு போட்டிருக்காங்க, பல்வேறு நிலையங்கள் போட்டிருக்காங்க. நல்லதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி, வண்ணத்து பூச்சிகளை ஈர்க்கும் மூலிகைகள் செடிகள் விவரம் தேவை ஐயா. வண்ணத்து பூச்சிகள் பூங்கா ஒன்றனை உருவாக்கி வருகிறோம். தேல் கொடுக்கு, தேல் கொடுக்குன்னு ஒரு செடி இருக்கு. நல்ல ஒரு கர்ட் இன்ஃப்ளாரன்சன்ஸ் வரும், ஒயிட் கலர், பிங்க் கலர்ல ஒரு பூ இருக்கும். நீர்பேமிக்கும் நல்ல வண்ணாச்சி பூச்சி வரும். தேல் கொடுக்குதான் நான் வந்து பார்த்தா மிக அதிகமான பார்த்தது. எப்படின்னா வந்து இந்த பச்சைமலை பகுதிகளில் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமும் போக முடியும். பச்சைமலைக்கு தம்மம்பட்டி வழியாவும் போக முடியும், அங்க உப்பிலியாபுரம் வழியாவும் மேல போக முடியும். அந்த பகுதியில் நீங்க போய் பச்சைமலை பக்கத்துல பாத்தீங்கன்னா தேல் கொடுக்கு செடியில எவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் இருக்குன்னு பார்க்க முடியும். இது நான் பல இடங்கள்ல பாத்துருக்கேன். அது ஒரு உதாரணம் சொல்றேன், எளிமையா பார்க்கக்கூடிய உதாரணம் சொல்றேன். வேற ஏதாவது செடிகள் ஐயா? அதுதான் மிக அதிகமா நான் பார்த்திருக்கேன். நன்றி. இன்னொன்னு ஒரு தகவல் வேணா நான் சொல்ல முடியும். இதே மாதிரி ஒரு முயற்சியை வந்து நீல்கிரி பயோஸ்பியர் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஆனைக்கட்டியில வந்து கோயம்புத்தூர் சேர்ந்த பல நிறுவனங்களும் சேர்ந்து ஒண்ணு நடத்துறாங்க.
அதுல ஒரு வண்ணத்து பூச்சி பூங்கா வச்சிருக்காங்க. அதுலயும் சில தாவரங்களை இப்பதான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றிங்க ஐயா. வேற யாராவது ஏதாவது கேட்கணும்னா அதை நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசிக்கலாம். சார் வணக்கங்க. நான் சரவணன் சேலத்துல இருந்து பேசுறேங்க. வணக்கம், சொல்லுங்க. ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ முக்காவாசி நமக்கு இருக்கக்கூடிய மூலிகைகள் தான் பலவேறு விதமான கீரைகளா நமக்கு வந்து சந்தைக்கு வருது. நிறைய இடங்கள்ல விக்கிறாங்க. மக்கள் அதோடைய நற்பயன்களை வந்து கருத்துல வச்சுதான் அதை வந்து நிறைய வாங்கி உபயோகம் பண்றாங்க. இது எல்லாமே முக்காவாசி நிறைய வந்து எல்லாமே வந்து எங்கேயாவது ஒரு வாட்டர் பாடி பக்கத்துல எங்கேயாவது இருந்து கலெக்ஷன்ல தான் வருதுங்க. அந்த மாதிரிதான் கலெக்ட் பண்றாங்க. முக்காவாசி அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுவேஜ் வாட்டர் நிறைய அந்த இடத்துல போகுது. அதுல இருக்கக்கூடிய ஹெவி மெட்டல் கண்டென்ட் வந்து அதுல நிறைய அக்குமுலேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். இன்னைக்கு சந்தைகள்ல மார்க்கெட்ல விற்கக்கூடிய இது எல்லாமே வந்து முக்காவாசி நிறைய பேர் கொண்டு வந்து இந்த இரவு கடைகள் இந்த மாதிரி சந்தைகள் இதுல வந்து விற்கிறத வந்து நம்ம வாங்கும்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மையை வந்து எடுத்து அதாவது அதை நியூட்ரலைஸ் பண்றதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? இல்ல அந்த ஹெவி மெட்டல் கண்டென்ட்டோட இருக்கிறத வந்து நம்ம சாப்பிடுறதுனால நமக்கு இருக்கக்கூடிய உபாதைகள் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை பத்தி உங்களுடைய கருத்து. மிகச்சரி மிகச்சரி. அதனால்தான் சென்னை பக்கத்துல நல்ல கீரைன்னு ஒரு முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. என்னோட தனிப்பட்ட அனுபவத்தை நான் சொல்ல முடியும்னா, எங்க வீட்டுல வந்து ஒரு முருங்கை மரம் வச்சிருக்கேன். ரொம்ப சின்ன இடம், ஒரு முருங்கை மரம் வச்சிருக்கேன், பசலக்கொடி வச்சிருக்கேன், வைட்டமின் கீரை வச்சிருக்கேன், மணத்தக்காளி கீரை வச்சிருக்கேன். இது என்னன்னா வந்து தரையில வளர்றது இல்லை, எல்லாமே கொஞ்சம் உயரத்துல வளருது. இயற்கையா வந்து எந்த பாதிப்பும் இல்லாது. இந்த 3 இதை வந்து நம்ம எல்லாரும் வந்து பயிர் செய்ய முடியும், வளர்க்க முடியும். செங்கீரை, சிறுகீரை இவங்கெல்லாம் கூட நம்ம தொட்டியில போட்டு வளர்க்க முடியும். நீங்க சொல்றது வந்து மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. வேஸ்ட் வாட்டர் இதுல ரயில்வே ட்ராக்கு பக்கத்துல இந்த மாதிரி இடங்கள்ல தான் வந்து கீரைகள் வளர்க்கப்படுகிறது. அது முற்றிலும் உண்மை. அதே மாதிரி அந்த கீரைகளை வந்து பூச்சிகள் இருக்கக்கூடாதுன்னு பூச்சி மருந்து தெளிச்சு வந்து நம்ம என்னதான் கழுவிட்டு தூய்மை செய்துட்டு குக் பண்ணாலும் அதனோட பாதிப்புகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஸ்டமிக் பெஸ்டிசைடு எப்போ போட்டாங்கன்னு நமக்கு தெரியாது. அதனால நலமாகும் கீரைகள் என்று நாம் சொல்லி பயன்படுத்துவது வந்து நோயாக்கும் கீரைகளாக மாறுவதுன்றது உண்மை. அதனால வந்து நம்ம முடிஞ்ச வர சுயசார்பாக இருப்பதற்கு நாமே வளர்த்துக் கொள்வது நல்லது. இல்லாட்டி ஒரு கூட்டமைப்பா சேர்ந்து விவசாய நிலம் இருக்கிறவர்கள் 4-5 பேர் வந்து இது விழுப்புரம் பக்கத்துல பண்றாங்க, திண்டிவனம் பக்கத்துல பண்றாங்க. 5-6 வகை கீரைகளை வந்து பாத்தி போட்டு பண்ணி மாத்தி மாத்தி விற்பனைக்கு கொண்டு வருதுங்கிறது இருக்கு. அது மாதிரி பயிர் செய்வதும் இயற்கை பயிர் செய்வதும் விஷமில்லா பயிர் செய்வதும் சாத்தியம். நன்றி ஐயா. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ கீரைகள்ல வந்து நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் நிறைய உண்டா? அது வந்து நமக்கு எதுவும் எந்த விதத்துல மனிதர்களுக்கு ஓகே இல்ல புரியுது. அதாவது கீரைகள்ல வந்து புரதச்சத்துங்கிறது வந்து எல்லா கீரைகள்லயும் நிறைய இருப்பது இல்லை. அமினோ ஆசிட் புரதச்சத்து பொருட்கள். நீங்க கேட்கறது என்ன நினைக்கிறீங்கன்னா, நார்ச்சத்துக்கள் செல்லுலோஸ், செரிமனமாகாத செல்லுலோஸ் கொஞ்சம் நிறைய இருக்கு. சரிங்க. அதனால்தான் வந்து ஏன்னா வளர்க்கறது சுயநலம் என்னன்னா, சித்த மருத்துவத்துல வந்து காயை சொல்லும்போது பிஞ்சுன்னு சொல்லுவாங்க. அவரை பிஞ்சு, கத்திரி பிஞ்சு, முருங்கை பிஞ்சு பயன்பாடு சொல்லும்போது வந்து காய்னு எந்த இடத்துலயுமே பயன்பாடு இருக்காது. எலுமிச்சம்பழ ஊறுகாய் இருக்காது. எலுமிச்சம் காயில தான் ஊறுகாய் செய்யணும். அது மாதிரி கீரைகளை துளிரத்தான் பயன்படுத்த. நான் முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கவனிச்சுக்கலான்னு தெரியல. வேப்பம் தளிருக்கும் வேப்ப இலைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. வியாழக்கிழமை வந்து குழந்தைகளுக்கு வந்து 3-4 வேப்பம் கொழுந்துதான் கொடுப்பாங்க. இந்த பாட்டியாவது வேப்பலையை பறிச்சு கொடுத்து நீங்க பாத்துருக்கீங்களா? கொழுந்துதான். சோ இதை வந்து நம்ம வந்து மறந்துட்டு வேப்பலை சூப்பர் நிலவேம்ப குடிநீரை ஏமாத்தி ஃபுட் லைசன்ஸ் வாங்கி விற்கிற எத்திக்ஸ் இல்லாத ஒரு தன்மை வந்து தமிழகத்துல நம்ம கவனமா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அடுத்தவர் கேள்வி. நன்றி ஐயா.
நன்றி. சார் என் பேர் பாலா சார். சொல்லுங்க பாலா. சார் இப்போ நம்மளுக்கு பாம்பு கடிக்கும் அல்லது அந்த தேள் கடிக்கும் அப்படி அதுக்கான மெடிசனல் பிளான்ஸ் அட்வைஸ் பண்ணுங்க சார். இந்த கிராமத்துல இருக்கிற நான் கண்டிப்பா நான் அந்த வில்லேஜ் சைட்லேருந்து வந்திருக்கேன் நான். ஸோ டெஃபினெட்லி இல்ல மன்னிக்கணுங்க. அதாவது பாம்பு கடி தேள்கள்லாம் தேள்கடை பரவாயில்ல. பாம்பு கடியெல்லாம் வந்து என்ன வகை பாம்பு என்ன பாதிப்பு ஏற்படும்லாம் தெரியாம நம்ம சுய மருத்துவம் பண்றது சரியில்லை. நீலி அவுரி, சாய அவுரி, வண்ணான் அவுரின்னு சொல்ற இண்டிகோஃபரா டின்டோரியா நீலி அவுரி ஒரு விதை இருக்கு. அந்த அவுரிய வந்து அரைத்து முழுங்கக்கூடிய நிலைமையில இருந்தாங்கன்னா கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்கள வந்து ஒரு 3 மணி நேரம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு வரை உயிர் காக்க முடியும் அப்படின்னு வந்து வாழைத்தண்டுல வைத்து கொண்டு போறதுங்கிறதும் ஆராய்வுகளில் நிறுவப்பட்டிருக்கு. அதனால சுய வைத்தியம் செய்யறது நல்லதில்லை. மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதுதான் நல்லது. அதுக்கு உடனே காலத்தை சேகரிப்பதற்கு இந்த அவுரி இலை கற்றுக் கொடுக்கலாம். ஓகே, அவுரி இலை. சரிங்க, நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. வேறு யாராவது ஏதாவது கேட்க வேண்டும் என்றால் அன்மியூட் செய்து கேட்டுக்கொள்ளலாம். மறுபடியும் பாலாதாங்க ஐயா. ஒரு சின்ன ஒரு ஐயத்தினால கேக்குறேன். சொல்லுங்க. ஒரு கோவிட் அந்த வைரஸ்ன்னு சொல்றாங்க ஐயா, அது வந்து அது கண்டிப்பா அது பாதிக்கப்பட்ட உங்களுடைய வந்து கண்டிப்பா மெடிசனல் பிளான்ட்ல கியூர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு எனக்கு சரின்னு தெரியல எனக்கு. அது ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ல விரும்புறேன். தனி மூலிகை இல்ல, குரூப் ஆஃப் மெடிசன். நான் ஓகே, யாரும் சுய மருத்துவம் பண்ணிக்காதீங்க. ஒரு மருத்துவரோட ஆலோசனை செய்யுங்க. மைல்டு மாடரேட் பேஷண்ட்ஸ்ல வந்து நிலவேம்பு குடிநீர் சூர்ணம் சொல்ற 9 மூலிகைகள் இருக்கிற ஒரு தாவரம். நிலவேம்பு, வெட்டிவேர், விலாமிச்சவேர், சந்தனம், பேய்ப்புடல், கோரைக்கிழங்கு, சுக்கு, மிளகு, பத்தலகம், இது எல்லாம் சேர்ந்த ஒரு மூலிகை கலவையையும் அதிமதுரத்தையும் கொடுத்து நான் குணப்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஹோம் குவாரண்டைன்ல சட்டப்பூர்வமாக சென்னை கார்பரேஷனுக்கு சொல்லி, செங்கல்பட்டு கலெக்டரேட்டை சொல்லி சட்டப்பூர்வமாக நான் நோய்களுக்கு நோய் நீக்கிறதற்கு உதவி கொண்டிருக்கிறேன். வராமல் தடுப்பதற்கும் இந்த மண்டை கொடுத்துட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்களுக்கு சளி இருமல் இருந்ததுன்னா ஆடாதோட அதிமதுரம், அரிசி திப்பிலி, தாலிசப்பத்திரியை சேர்ந்த மருத்துவத்தையும் தாலிசாதி வடகத்தையும் 40% to 50% லங்ல வந்து வைரல் நிமோனியா இருந்து கிரவுண்ட் கிளாஸ் டிஃபார்மிட்டி இருந்தா அது திப்பி ரசாயனத்தையும் கொடுத்து சிகிச்சை அளித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை போலவே நேஷனல் இன்ஸ்டியூட் கொடுத்திருக்கிறது, என்னை போலவே சென்னை சித்த மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறது, பாளையங்கோட்டை சித்த மருத்துவக் கல்லூரி கொடுத்திருக்கிறது, அரசு நிறுவனங்கள் கொடுத்திருக்கிறது, தனியார் மருத்துவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். வீரபாபு 5000 பேரை குணப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதை வந்து சித்த மருத்துவத்தில் மூலிகை மருத்துவம் மூலம் குணப்படுத்த முடியுமா என்றால் மைல்ட் அண்ட் மாடரேட் கேசஸ கொஞ்சம் சிவியரா இருந்தா கூட ஆக்சிஜன் உதவியோட மூலிகை மருத்துவம் கொடுக்கும்போது அவங்களோட தீவிரத்தன்மை வந்து குறைகிறது என்பது வந்து ஆய்வுகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால ஆன்டி வைரல் என்று பார்க்கும்போது வைரஸ் கிருமிகளை கொள்கின்றது கிழாநெல் எப்படி உதவி செய்ததோ, பாப்பிலோமா வைரஸ்க்கு எப்படி உதவி செய்ததோ, HIV வைரஸ்க்கு எப்படி உதவி செய்ததோ, பல்வேறு சளி சுரத்திற்கு ஆடாதோட அதிமதுரம், அக்ரகாரம், சித்தரத்தை இவையெல்லாம் எப்படி செயல்படுறதோ, மூலிகை மருத்துவத்தில் ஆன்டி வைரல் என்பது வந்து மிகச்சிறப்பா இருந்தா அது கூட என்னோட ஒரு இது யூடியூப்ல இருக்கு, பார்த்துக்கோங்க. அதனால குணப்படுத்த முடியும் என்பது நிதர்சனம். மிக்க நன்றி ஐயா. ஆனா நீங்க யாரும் சித்த மருத்துவம் செஞ்சுக்காதீங்க தயவு செய்து. ஒரு சரியான சித்த மருத்துவத்தை கேட்டு, இப்ப நான் வைத்தியம் பண்ணேன்னா அவங்க 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை எனக்கு பல்ஸ் ஆக்சிமீட்டர் வேல்யூ அனுப்பணும், டெம்பரேச்சர் அனுப்பணும், பல்ஸ் ரேட் அனுப்பணும், பிபி இருக்கிற பேஷண்ட்னா பிபி அனுப்பணும், குளுக்கோமீட்டர் வச்சு சுகர் பார்த்து அனுப்பணும். இதெல்லாம் பார்த்தா தான் நான் வைத்தியம் பண்ணுவேன். அது மாதிரி ஐசோலேஷன்ல இருக்கணும், மக்களோட பரவக்கூடாது. இது எல்லா கட்டுப்பாடுகளுக்கும் யார் ஒத்து வராங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஹோம் குவாரண்டைன்ல ட்ரீட் பண்றோம். அதனால வந்து சுய மருத்துவம் யாரும் தயவு செய்து பண்ணிக்காதீங்க. மிக்க நன்றி ஐயா, தெளிவாக கூறினீர்கள். அடுத்த கேள்வி, இஸ் தேர் எனி ஆன்லைன் ட்ரைனிங் கண்டக்டட் பை CTMR ஆன் ஹெர்ப்ஸ்? CTMR வந்து நிறைய லெக்சர் இது மாதிரி கொடுக்கணும். ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஆன்லைன்ல வந்து
இதுவரை நாங்க கொடுத்ததில்ல. பெரும்பாலும் வந்து ஆண்டுக்கு ஒரு 3 முறை 4 முறையாவது வந்து பயிற்சி பட்டறைகள் நடத்துறோம். களத்துக்கு எடுத்துக் கொள்றோம். நான் சில விஷயங்கள் முக்கியமா சொல்லணும். நான் வந்து ஒரு பாட்னிஸ்டோ, விவசாயியோ இல்லைங்கிறத முதலே சொல்லிட்டேன். ஆனா 30 ஆண்டுகளுக்கு மேலாக தலைசிறந்த தாவரவியலாளர், மூலிகை தாவர இருந்து உலக நாடுகளுக்கெல்லாம் புகழ்பெற்ற புஷ்பாநிலை ஐயாவோட சேர்ந்துதான் இந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சோம். அது மாதிரி பேராசிரியர் நரசிம்மன், மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், இன்னைக்கும் கூட எங்களுக்கு மூலிகையில ஏதாவது சந்தேகம் வந்தா நாங்க அவர்கிட்ட தான் கேட்டுக்கணும். அவர் வந்து எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்காங்க. திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த செல்லதுரை, அது மாதிரி பலரும் வந்து எங்களோட, அது மாதிரி வனத்துறையில வந்து பிரபாகரன், பல்வேறு அலுவலர்கள். ஸோ இவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து பயணப்படுறதுனால தான் எங்களால பயணப்பட முடியுது. சிடிஎம்ஆர்ங்கிற நிறுவனம் வந்து பல்வேறு டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் மூலமா தான் நாங்க வந்து பயிர் பண்றோம், பயிற்சிகள் நடத்துறோம். தொழில் நிறுவனம் இன்காப்ஸ் எங்களுக்கு உதவி செய்யுது, சிபிஆர் ஃபவுண்டேஷன் இடம் கொடுத்து உதவுகிறது. அது மாதிரி நாங்க ட்ரைனிங் எல்லாம் வந்து அப்படிதான் நடத்துறோம். உலக நாடுகள்ல போய் நடக்கும்போது அங்க உள்ளூர் மூலிகைகளை பார்த்து அதுல சித்த மருத்துவத்துக்கு அடிப்படையான வாதபித்த கபமாகிய அடிப்படைகளை கொண்டும் சுவை அடிப்படையில கொண்டு தான் பயிற்சி கொடுக்குறோம். மிக்க நன்றிங்க ஐயா. சூழல் விமர்சல் ஏற்கனவே ஐயா கூறிய நரசிம்மன் ஐயா ஒரு நன்னீர் தாவரங்கள் குறித்து உரை ஆற்றியுள்ளார். வாய்ப்புள்ளவர்கள் முடிச்சுக்கலாங்க ஐயா. ஓகே, ரொம்ப நன்றிங்க ஐயா. பொறுமையாக அனைத்து கேள்விகளுக்கும் பதில் அளித்தமைக்கு. உரையாடல் கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி.